நீங்கள் உள்ளே போய் நின்று பார்த்தீங்கன்னா வானம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தீங்கன்னா பூமி தெரியக்கூடாது. அப்போ வானம் தெரியக்கூடாதுன்னா காடு மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இது லாபகரம்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து நாளைக்கு நிறையா பேர் உள்ளே வருவாங்க. வெளியிலேருந்து எந்த உரமோ எதுவுமே வாங்கறதில்ல. அப்போ அதில் 40% நம்மளுக்கு லாபம். நம்ம வந்து தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தி பிடிச்சி காலையில் எழுந்திரிச்சு ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் 123 காய் தான் விட்டுட்டு போகும்போது. ஆனால் இன்னைக்கு 186 காய் ஆக்கியிருக்கிறோம். வந்து அக்ரிகல்ச்சர் வந்து முடிஞ்சு போச்சு, அது அக்ரி பிஸ்னஸ். இதை தொழிலாக பார்த்தா தான் விவசாயத்தை பண்ண முடியும். கடந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து நெட் ப்ராஃபிட்டாக 23,60,000 ரூபாய் எடுத்துருக்கிறோம். ப்ராஃபிட் 10 ஏக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வெற்றிகரமான விவசாயி அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நம்ம இப்போ தெரியப்படுத்திக்கிட்டோம். நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் கம்மிங் டிசம்பர் 19, 20, 21 3 நாள் ஈரோடு அக்ரி எக்ஸ்போ நடக்க போகுது. உங்கள் ஃபியூச்சர் அக்ரி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்க. பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜக்கார்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம். 2024-25க்கான தமிழக அரசின் சிறந்த இயற்கை விவசாயி அப்படிங்கிற அவார்டை வாங்கியிருக்கிற சம்பத்குமார் அவர்களுடைய பிரகதி இயற்கை வேளாண் பண்ணையை தான் இன்னைக்கு நாம் விசிட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு இயற்கை விவசாயத்தை எந்த அளவுக்கு செலவுகளை குறைச்சி லாபகரமாக மாற்ற முடியும், ஒருங்கிணைந்த பண்ணத்தில் என்னென்ன விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சம்பத்குமாரும் அவருடைய பிரகதி இயற்கை வேளாண் பண்ணையும் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல தமிழக அரசோட சிறந்த இயற்கை விவசாயி அப்படின்னு 2024-25க்கான விருதை வாங்கியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இப்போது ஒரு சிறந்த விவசாயியாக நீங்கள் இருக்கீங்க. எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது? எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன விவசாயம்லாம் பண்ணுறீங்க? 10 ஏக்கரால் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஜக்கார்பாளையங்கிற கிராமம், கோவை மாவட்டம். இங்கே 10 ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நம்ம பல அடுக்கு பயிர் பண்ணுறோம். இங்கே பொள்ளாச்சி பகுதினாலே தென்னை தான் பிரதான பயிர். தென்னைக்குள்ளே பல பயிர்கள் பண்ணுறோம். இந்த பயணம்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இயற்கை விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இருந்து வரைக்கும் அப்படியே தொடருது. நம்மாழ்வாருடைய நிறைய பயிற்சிகள், அவர் கூட பயணிச்ச நாள்கள், அது எல்லாம் சேர்ந்து அந்த அனுபவத்தில் நம்ம இதை பண்ண ஆரம்பித்தோம். விவசாயம்னாலே நஷ்டம் அப்படிங்கிறத வந்து பொதுவான கருத்தாக இருக்குது. அதை எப்படி லாபகரமாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது, விவசாய பொருட்களை தனி மனிதனாக நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அது வந்து அரசாங்கத்து கையில் இருக்குது. அந்த விலைகள் அனைத்தும் வந்து அவங்க பொறுப்பில் இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவு உற்பத்தி செலவை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கும் போகும்போது அதுக்கு இயற்கை விவசாயம் ஒன்று தான் தீர்வு. அந்த விஷயத்தில் ஆரம்பித்த பயணம் தான் இது. இந்த இப்போது 10 ஏக்கரால் பார்த்தீங்கன்னா தென்னைக்குள்ளே வந்து மரப்பயிர்கள் வச்சுருக்கோம். ஒரு 2000 மரப்பயிர்கள் வச்சுருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பயணம் அப்படின்னு சொன்னீங்க. பேசிக்காக யார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி விவசாயத்துக்கு வந்தீங்க? நான் பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், டாக்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் முடிச்சுட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக தான் பணியாற்றிட்டு இருந்தோம். அப்பாலாம் இந்த விவசாயத்துக்கு பக்கமே வரக்கூடாதுன்னு தான் அனுப்பிச்சிட்டாரு. தொடர்ந்து நஷ்டம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு இது இல்லை. ஏன்னா வறட்சி வந்துட்டே இருக்குது. குடும்ப சூழ்நிலை இதை வச்சு ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ விவசாயத்துக்கு வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டோம். நம்ம படித்து நம்மளும் எங்கேயோ வேலைக்கு போயிட்டோம். உள் மனசில் வந்து ஒரு ஆசை, என்னைக்கு நம்ம ஒரு விவசாயம் பண்ணணும். ஏன்னா விவசாயம், ஆமாம், விவசாய குடும்ப பின்னணியிலேருந்து வந்தனால விவசாயம் பண்ணணும், அதை நல்லா பண்ணணும். ஏன் சார் இப்போ இந்த ஐடி இதெல்லாம் கூட இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் தான், அது வந்து ஒரு பிடிச்சமான வேலை தான் இருக்கும், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற வேலை. அந்த வேலையில் இருந்தும் கூட உங்களுக்கு விவசாயத்தை இப்படி தொடர்ந்ததுக்கான காரணம் இல்லைங்க. நான் அப்பா வந்து ஒற்றை பயிராக இருந்துச்சுங்க தென்னை. ஒரு 2010 அந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து கணக்கு எழுதி வச்சோம். ஒரு வருடத்துக்கு என்னென்ன நம்ம செலவுகள் பண்ணுறோம், என்ன லாபம் வருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வரைக்கும் அப்பா கணக்கெல்லாம் எழுதி வைக்கல. அவருக்கும் இதில் லாபம் வந்துச்சு, என்னை படிக்க வச்சாரு, மற்ற இதெல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு நடுத்தர விவசாயி அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் வந்து எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி விவசாயம் பண்ணி இன்னொரு தோட்டம் வாங்குறதோ, விவசாயம் பண்ணி மிகப்பெரிய வீடு கட்டுறதோ, அந்த இதெல்லாம் எதுவுமே வந்து சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த கணக்கு எழுதி வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது, நம்மளுடைய செலவு, மொத்த செலவு 100%, 40%க்கு மேலே இந்த உரம், பூச்சிக்கொல்லி இதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40% ஆட்களுக்கு கூலியாக கொடுத்துருக்குறோம்.
மீதி ஒரு 20% மட்டும்தான் நம்மளுக்கு லாபமாக வந்திருக்குது. அந்த 20%மும் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் இறக்கம், மழை பெய்யறது அந்த மாதிரியான சூழ்நிலைகள், ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா மறுபடியும் நீர் பற்றாக்குறையினால போர் போடுறது, அந்த செலவுகளுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்போ சின்ன கடன் வாங்குறது, இதை பண்ணுறது, மீதி பண்ணுறது, இப்படியே வந்து ஒரு நிலையற்ற தன்மையிலேயே விவசாயம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து யோசித்தோம், இந்த செலவுகளை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. 2012 அப்பா தவறுனதுக்கு அப்புறம் நம்ம முழு நேரமாக வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அப்போது வந்தோம். 2012 வந்தோடனேயுமே வந்து நம்ம இதை பண்ணணும்னு இயற்கை விவசாயத்துக்கு திடீர்னு அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விட்டு மாற்றிட்டோம். அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறாமல் நம்ம திடீர்னு செயற்கை விவசாயம், இப்போ ரசாயன விவசாயத்துலேருந்து உடனே இயற்கை விவசாயத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது பெரிய தவறு. அது வந்து என்ன பண்ணீங்க? அது அன்னைக்கு ஒரு ஆசை, ஒரு என்ன வெறின்னு கூட சொல்ல, நம்ம எப்படியாவது இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து அப்படி இருந்ததை இப்படி மாற்றணும் போது வந்து நம்மளுக்கு உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது எங்களுக்கு வந்து மாறி இதெல்லாம் ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 3-4 வருஷம் எடுத்துக்கிச்சு. அந்த உற்பத்தி வந்து அந்த அளவுக்கு வர்றதுக்கு 3-4 வருடங்கள் ஆகிப்போச்சு. அந்த தவிர மற்ற யாரும் பண்ணக்கூடாது. மேஜராக அந்த செலவுகளை கம்மி பண்ணணும். இனிமேல் போர் போடக்கூடாது, தண்ணிக்காக தொடர்ந்து போர் போட்டு இது பண்ணக்கூடாது, தண்ணி தேவையை கம்மி பண்ணுங்கிறதுக்காகத்தான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு 10 ஏக்கரில் நீங்கள் அப்பா காலத்தில் வந்து மோனோகிராப்பாக தான் இருந்துச்சு, தென்னை மட்டும். இப்போ நீங்கள் பல அடுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஊடு பயிரா? இப்போ என்னென்னலாம் இருக்கு? ஊடு பயிரா வந்து 10 ஏக்கரால ஃபர்ஸ்ட் மரப்பயிர்கள் வச்சோம். மரப்பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகோகனி, குமிழ் தேக்கு, காயா, இலுப்பை, மலவேம்பு, இப்படியான மரப்பயிர்கள் வச்சோம். ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, ஒருவேளை மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டு தென்னைன்னு ஒன்று இல்லாமையே போயிடுச்சுன்னா இந்த மரங்களாவது ஒரு சப்போர்ட் பண்ணும். ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு 10-15 வருஷத்துல இதை வெட்டினா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மரப்பயிர்கள் போனோம். ஏன்னா நம்ம ஒற்றை பயிர்லேருந்து மாறும்போது களை மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்த களையை கட்டுப்படுத்தணும்னா உள்ள நிழலாக்கணும். நம்மளால் திரும்ப சொன்னது அதுதான். நீங்கள் உள்ளே போய் நின்று பார்த்தீங்கன்னா வானம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தீங்கன்னா பூமி தெரியக்கூடாது. அப்போ வானம் தெரியக்கூடாதுன்னா காடு மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு பகுதி வந்து மரப்பயிர்கள், ரெண்டாவது அதுக்குள்ளே வாழை வச்சோம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பயிர் பண்ணோம். முதல்ல பப்பாளி இன்டென்சிவாக பப்பாளியும் பயிர் பண்ணோம். 3வது அடுக்கில், 4வது அடுக்கில் கிளரிசெடியா, மல்பெரி, தீவனப்புல், முருங்கை, இந்த மாதிரியான பயிர்கள் வச்சோம். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு, மஞ்சள், இஞ்சி, இந்த மாதிரியான பயிர்கள் வச்சோம். முடிஞ்ச அளவு சூரிய ஒளி வர்றதை நிலத்துல படாமல் மாற்றணும். கொஞ்சம் காலம், ஒரு 2-3 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழையும் வந்து மூடாக்கு வந்து முழுசாக இதுலேருந்து வர வேஸ்ட்டு, வாழை, தென்னை ஓலை, என்னென்ன வேஸ்ட்டு கிடைக்குதோ அதை வச்சு பண்ணோம். இந்த சத்துக்கள் குறைபாடாக இது பண்ணுறதுக்காக எருக்களஞ்செடியும் கூட வச்சோம். ஒரு 500 செடி பார்த்தா நிறைய இருக்குது. 500 செடி எருக்களை வாங்கிட்டு வந்து வச்சோம். ஏன்னா அது வாஸ்து பிரகாரம் யாரும் தோட்டத்தில் எருக்களை வைக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ எருக்களை எங்கேயுமே இருக்காது. பண்ணும்போது எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணோட அந்த அங்க கரிம சத்தும்பாங்க 0.3% தான் இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு பூராமே ஆவரேஜ் 0.3 தான். எங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்பா அது வரைக்கும் அவ்வளோ கெமிக்கலை கொட்டி இது பண்ணி இருக்கிறாங்க, மண்ணை எடுத்து. அப்படி எங்களுக்கு ஸ்லோவாக வந்து அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா மண் வளமாயிடுதுன்னா நமக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே இதுலேருந்து நம்ம சால்வ் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. மண்ணை வளப்படுத்துறதுக்காக வந்து நம்ம இந்த அமைப்பை ஏற்படுத்தணும். மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்களில் 2.58 ஆயிருக்குது. எவ்வளோலேருந்து எவ்வளோதுக்கு? 0.3லேருந்து 2.58 ஆயிருக்குது. இது 3க்கு மேலே வந்துருச்சுன்னா செல்ஃப் சஸ்டைனபிள். அதுக்கப்புறம் நம்ம எந்த உரமோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இயற்கை உரம் கூட போட தேவையில்லை. பெரிய காடுகளில் அந்த மாதிரி தான் ஒரு 5%, 7% இன்னைக்கு இருக்குது. காடுகள், அதான் மனிதன் கால்படாத இடங்கள்ல தான் அந்த அங்க கரிமச்சத்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பொள்ளாச்சி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தென்னை விவசாயம் வந்து அழிந்து வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. கேரளா வாடல் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை, வெள்ளை தாக்குதல் வந்து அதிகம். அந்த மாதிரி இதில் இன்னைக்கு மிகப்பெரிய அழிவு சந்திச்சுட்டு வருது. கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்களுக்கு மேலே வெட்டிட்டாங்க. நம்ம இந்த அமைப்பை ஏற்படுத்தினதுனால அந்த பிரச்சனை எதுவுமே இங்கே இல்லை.
இப்போ பொதுவாக நீங்கள் இவ்வளோ பயிர்களை நீங்கள் வச்சிருக்கீங்க, சொல்லும் போதே மலைப்பாருக்கு 10 ஏக்கரில் இவ்வளோ பல அடுக்குங்கும் போது இவ்வளோ பயிர்கள் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்ப்பாங்க, இவ்வளோ அடிக்கு இவ்வளோ அடி ஒரு மரம் நடணும், வெயில் வரணும், வெயில் வந்தால் அந்த பயிர் வரும் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே தேவையில்லையா இல்லை எப்படிங்க? இல்ல அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான அமைப்பை தான் ஏற்படுத்திக்கிறோம். நம்ம சுபாஷ் பாலேக்கருடைய மெத்தட்ல ம். தென்னைக்கு முழு வெயில் தேவை. ம் தென்னைக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு 12,000 to 16,000 ஃபுட் ஹேண்டில்ஸ் முழு வெயில் தேவை அப்படிம்பாங்க. மரப்பயிர்களுக்கும் வந்து அந்த அளவுக்கு தேவை. மரப்பயிர்கள் நம்ம இடையில வச்சுக்கிறோம். தென்னை 28 அடி கேப்ல இருக்குது, அந்த 14 அடியில மரப்பயிர்கள் இருக்குது. வாழை, பப்பாளி இதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு தேவையில்லை. அவ்வளோனா ஒரு 10,000 to 14,000 ஃபுட் ஹேண்டில்ஸ் இருந்தால் கூட நல்லா வரும். வாழையெல்லாம் உள்ள நிழல்லையும் நல்லா வரும். நிழல் படும், பட் அதுக்கும் வெயில் கிடைக்கும். அதுக்கு இடையில இருக்கிற இந்த கிளரிசெடியா, மல்பெரி இதுக்கெல்லாம் வந்து 6,000 to 10,000 ஃபுட் ஹேண்டில்ஸ் இருந்தால் போது வெயில், அது நல்லா வரும். மிளகு, இந்த மஞ்சள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி காடாக நெட்டுவாங்க, இடையில வேற ஏதாவது செடி நெட்டி நிழலாக்கி மஞ்சள் வளர்த்துவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நிழலாக இருக்கிறதுனால வந்து மஞ்சள் வச்சுக்கணும். மஞ்சளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,000 to 6,000 7,000 ஃபுட் ஹேண்டில்ஸ் இருந்தால் போதும். மிளகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் ஷேடோம்பாங்க, வந்துட்டு போகிற வெயில் ஒரு 2,000 to 4,000. அதுக்கு முழு வெயில் இருந்தால் மிளகு வராது, சமவெளி பகுதிகளில் மிளகே வராது. அந்த மாதிரி இருந்தால் போதும் மிளகு வரும். ஸோ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு வகையான அந்த ஒளி அளவு தேவை. அதெல்லாம் மெஷர் பண்ணி தான் நீங்க வச்சிருக்கீங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் இங்கே அந்த பயிரை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இங்கே வந்து இப்போ உள்ள பாக்கு வைக்கலாம், ஜாதிக்காய் வைக்கலாம், வெவ்வேறு இது நிறைய பயிர்கள் வைக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை, இந்த மண்ணுக்கு என்ன வரும், நம்மளால என்ன முடியும் அப்படிங்கறதுக்காக சூரிய ஒளிக்கு ஏற்ற பயிர்களை சூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம மேஜரா வந்து இப்போ இங்கே பெரிய காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம பண்றது இல்லை. ஏன்னா மயில் தொந்தரவு அதிகம், நம்ம டெய்லி அதை கொண்டு போய் விற்க முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அதனால அந்த மாதிரி பயிர்கள் பண்ணல. மற்ற பயிர்கள் நம்மளுக்குனால முடியறத மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஒரு 15 வருஷத்துல ஒரு சிறந்த விவசாயி அப்படிங்கிற அவார்டு வாங்குற அளவுக்கு நீங்க ட்ராவல் பண்ணி இவ்வளோ இதை டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அது நீங்கள் மாற்றி பண்ணும்போது? ஆழ்வார் கூட அந்த ட்ரைனிங் அவர் ஈரோடு வந்தப்போ, பொள்ளாச்சி வந்தப்பெல்லாம் போய் அவர் பேசுறதுக்கு கேட்போம். அவ்வளோதான். பெரிய பண்ணைகளில் போய் பார்க்கறதுக்கான அனுமதியோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மீடியாவோ யூடியூப் சேனல் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய பண்ணைகளுக்கு போனால் உள்ளே விட மாட்டாங்க, வெளியே நிற்க வச்சு பார்த்துட்டு சரி நீங்கள் கிளம்புங்க அப்படி ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கான ஆட்களும் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. நாங்கள் சோதனை அடிப்படையிலேயே நிறைய வந்து செஞ்சு பார்த்தோம். இது வந்தால் நல்லா இருக்குமா, அது வந்தால் நல்லா இருக்குமா. அப்போ நம்ம இந்த ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடை வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு யூரின் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு அதையெல்லாம் கலக்கி ஒவ்வொரு செடிக்கும் கொண்டு போய் ஊற்றுறது, ஆளுகளை வச்சு கொண்டு போய் ஊற்றுறது, அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் நம்மளுக்கு இருந்துச்சு. அதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சமுதாய அழுத்தம் உண்டாயிருது. இயற்கை விவசாயம் பண்றோம் அப்படின்னாலே சக்சஸ் பண்ணி காட்டணுன்ற மாதிரி இருக்கு, ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு ஃபெயிலியர் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாரும் குடும்பம் ஊரு எல்லாம் வந்து நம்மள ஒரு பைத்தியக்கார மாதிரி தானே பாக்குறாங்க. இயற்கை விவசாயம்னால சரி ரைட்டு நல்லா இருந்துச்சு, தோப்பு உங்க அப்பா இருக்கும்போது போய் பாரு எவ்வளவு சுத்தமா இருந்துச்சு, நல்லா வச்சிருந்தாரு விவசாயம், இவங்க வந்து என்ன இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்குது. அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க பக்கத்து தோட்டத்துக்கு வரவும் போறவங்கலாம் சரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வீட்லேயும் ஒரு ப்ரெஷர் வருது. பட் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி ரைட்டு நம்ம எப்படியாவது ஒரு நாள் வந்து ஜெயிச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இருந்தாலும் அவங்களுடைய கடைசி மதிப்பீடு பணத்தின் அடிப்படையிலானது. கடைசியா என்ன காசு வருதா இல்லையா, நீ இயற்கை விவசாயம் பண்ணு, செயற்கை விவசாயம் பண்ணு, நீ மாடு வாங்க ஆடு இன்னும் பண்ணு, ஆனா கடைசியா வந்து அதுதான் அவங்களுடைய மதிப்பீடு, சமுதாயத்தினோட மதிப்பீடு அதுதான். அப்போ நம்ம இது சக்சஸ்ஃபுல்லா இது லாபகரம்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் வந்து நாளைக்கு நிறைய பேர் உள்ள வருவாங்க. அவர் நம்ம ஆழ்வார் போட்ட விதைகள் நாங்கள் சும்மா ஒரு சாதாரண தூசுக அவங்கள பார்க்கும்போது. அப்போ இதை கொண்டு வரணும்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். நம்பிக்கைன்னா நம்மளுக்கு அது
பணம் அளவில் இருந்தால் மட்டும்தான் வந்து அதை வந்து யாராக இருந்தாலும் உள்ளே வருவாங்க. ஏன்னா ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க, ஒரு பெரிய எம்என்சியில் வேலை செய்கிறவங்க ஒரு வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு இன்றைக்கி வர்றாங்க அப்படின்னா இதில் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கணும், அவங்களுக்கு அது சந்தோஷமான ஒரு தொழிலாக இருக்கணும், அப்போ தான் வருவாங்க. இல்லைன்னா அவங்க வர்றதுனாலும் இந்த சமுதாயமும் குடும்பமும் அனுமதிக்காது. அதுக்காக வந்து ஒவ்வொன்றா கம்மி பண்ணும். என்ன மாதிரியெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். இப்போது வந்து நம்ம உரச்செலவை 0 பண்ணிட்டோம். நம்ம வெளியிலேருந்து எந்த உரமோ எதுவுமே வாங்குறதில்ல. அப்போ அது 40% நம்மளுக்கு லாபம். நம்ம வந்து தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா எல்லாம் பாத்தி பிடிச்சி காலையில் எழுந்திரிச்சு 200-300 லிட்டரு தண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே பாத்தியும் கிடையாது, நம்ம தண்ணியும் கொடுக்கறது கிடையாது. தென்னை மரத்துக்கு தண்ணி கொடுக்கறது கிடையாது. ஊடுபயிருக்கு தண்ணி கொடுக்கறதோட சரி, வருஷம் 2-3 டைம் உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி. தென்னைக்கு நிறைய தண்ணி தேவைம்பாங்களே. தென்னைக்கு தண்ணி தேவைங்க. தென்னை மரத்துக்கு நேரடியாக கீழே தண்ணி தேவையில்லை, சுற்றி இருக்கிற ஊடுபயிலுக்கு கொடுத்தா போதும். ஏன்னா தென்னை ஓலை எங்கே தொங்குதோ அந்த இடத்துல தான் தண்ணி விடுனார் நம்மாழ்வார். அப்போ மற்ற பகுதியில் தான் வேர் வந்து எடுத்துக்கக்கூடிய வேர் இருக்குது, அங்கே தண்ணி கொடுத்தா போதும். நம்ம என்னன்னா அந்த பாத்திலேயே தண்ணி கொடுத்து அது ஒரு கிணத்து தவக்கலை மாதிரி அங்கேயே வச்சிருக்கிறோம், பழக்கி வச்சிருக்கிறோம். அது தேவையில்லைன்னு எழுதுறோம். நம்ம உழவு ஓட்டுறதை நிறுத்திட்டோம். நம்ம ஜப்பானிய விஞ்ஞானி மசானோ புக்காக்கக்கூடிய உழவில்லா வேளாண்மைக்கு வந்துட்டோம். உழவு இனிமேல் ஓட்டக்கூடாது, ஏன்னா உழவு ஓட்டும் பொழுது மண்ணுடைய அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் உடையுது. இந்த மாதிரியான பயிர்களுக்கு உழவு தேவையில்லை. இப்போ நம்ம காய்கறி பண்ணுறோம் அந்த மாதிரினா உழவு தேவை. இந்த மாதிரியான பயிர் தென்னைக்கெல்லாம் வந்து உழவு தேவையில்லைன்னு நிறுத்திட்டோம். அப்போ உழவு ஓட்டுறது கிடையாது, பாத்தி பிடிக்கிறது கிடையாது, நம்ம தண்ணி கொடுக்கறது கிடையாது. நம்ம இந்த பல அடுக்கு போனதுனால களை எடுக்கிற வேலை நம்மளுக்கு கிடையாது. இங்கே எந்த கெமிக்கலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதும் கிடையாது. அப்போ இதுக்கான அந்த செலவுகள் முற்றிலும் குறைஞ்சிருச்சு. ஆட்களை கம்மி, இப்போ ஆள் தேவையில்லை. உள்ள என்ன நமக்கு எந்த வேலையும் கிடையாது, உள்ள ஆளும் தேவையில்லை. கடைசி என்னன்னா தேங்காயும் போடுறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேங்காய் போடுறதுக்கே 1,500 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு காய்க்கு 1,500 ரூபாய். வருஷம் 2 லட்சம் காய் விழுவுதுன்னா 3 லட்சம் ரூபாய் தேங்காய் வெட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் செலவு. இன்னைக்கு பல பயிர் பண்ணும்போது உள்ள அவங்க வந்து எடுக்க மாட்டேறாங்க. ஏன்னா அவங்க சுத்தமா இருந்தா தான் நம்ம போய் தேங்காய் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அப்போ எதுக்காக இந்த செலவு பண்ணணும்னு அதையும் நிறுத்திட்டோம். தென்னை தான் மேஜர் கிராப்பா இருந்திருக்கு. அப்போ தேங்காய் பறிக்காம எப்படி நீங்க லாபம்? இல்லை, எங்களுக்கு என்னன்னா தேங்காய் பறிக்கலாம் எப்படியும் கீழே விலகத்தான் போகுது. நம்ம பக்கத்துல யாரும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிற சூழ்நிலையும் தான் நம்ம தேங்காய் பறிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம மைண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா தேங்காய் பறிக்கலின்னா தேங்காய் காய்க்காது, அது 45 நாளைக்கு ஒருக்கா 50 நாளைக்கு ஒருக்கா அதை வெட்டிகிட்டே இருந்தால் தான் அந்த சத்து போய் மேலே குறும்பு பிடிச்சி நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துடைய ஒப்பீனியன் அதுதான், மைண்ட் செட் அதுதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டு பார்த்தோம் ஒரு வருஷம், எங்கே காய்க்காதா அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு. அப்படி எதுவுமே நடக்கலை. தேங்காயோடைய இது அதிகம்தான் ஆச்சு, இன்னைக்கு அதிகமாச்சு. நாங்கள் 123 காயில் ஆரம்பித்தோம். ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் 123 காய் தான் அப்பா விட்டுட்டு போகும்போது. ஆனால் இன்னைக்கு 186 காய் ஆக்கியிருக்கிறோம். நம்ம 12 ஆண்டுகளாக தேங்காயே போடுறதில்ல, ஆனால் அதிகம்தான் ஆயிருக்குது. ஏன் தேங்காய் போடுறது இல்லைங்கன்னா நம்ம தேங்காயில் மதிப்பு கூட்டி நிறைய பொருட்கள் செய்யணும் அப்படின்னு. எங்களோட முதல் இது வந்து அந்த நாட்டுப்பண்ணை, ஒரு தரமான தென்னங்கன்று உற்பத்தி பண்ணணும். நேரடியாக இருக்காம கன்றுகளை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்காக தேங்காயை விழுந்து எடுத்து அதுக்காக பயன்படுத்தணும். பணம் தான் முக்கியம், சமூகம் அதை தான் எதிர்பார்க்குது அப்படின்னு. நீங்கள் உங்கள் அப்பா காலத்தில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது 20% தான் லாபம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போது படிப்படியாக எந்த அளவுக்கு நீங்கள் அந்த லாபத்தை உயர்த்துனீங்க? இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது உங்களுக்கு? லாபம் எப்படி வருது? என்னென்ன பயிர்கள்லேருந்து எப்படி லாபம் எடுக்கிறீங்க? அதாவது விவசாயி வந்து இன்னைக்கு தோக்கறதுக்கு காரணம் அந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யாதது. ரெண்டாவது வந்து நேரடியாக வந்து நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. இன்னைக்கு எல்லாரும் விவசாயம் அருமையாக பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கடைசியில் இந்த மார்க்கெட்டிங்கில் தோற்று போகிறாங்க. இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து முடிஞ்சு போச்சு, இந்த கல்ச்சர் முடிஞ்சிச்சு, அது அக்ரி பிஸ்னஸ். இதை தொழிலாக பார்த்தா தான் விவசாயத்தை பண்ண முடியும். இது நான் விவசாயம் பண்ணி இத்தனை உற்பத்தி பண்ணி நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன், இந்தியாவை அது எல்லாமே செகண்டரி. இது பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் இந்த வருஷம் எவ்வளவு லாபம், அடுத்த வருஷத்துக்கான டார்கெட் என்ன, அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு வந்து நம்ம உற்பத்தியை அதிகப்படுத்தும், மற்ற செலவுகளை கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி தான்.
கம்பெனி இந்த வருஷம் இவ்வளோ உற்பத்தி, அடுத்த வருஷம் எவ்வளவு டார்கெட்டு, அடுத்த வருஷம் வேறு மெஷின் மாற்றினா ஆள் எவ்வளவு கம்மியாகுது, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளவு கணக்கு ப்ராஃபிட்டு, லாஸு, நெட் ப்ராஃபிட்டு எல்லாம் விவசாயத்துக்கு உண்டு. இனிமேல் இப்படி விவசாயம் பார்த்தா தான் விவசாயம் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா பண்ண முடியாது. செலவுகளை கம்மி பண்ணிட்டோம், இப்போ உற்பத்தியை அதிகப்படுத்திட்டோம். இதில் மதிப்பு கூட்டி விற்றா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நிரந்தர வருமானம் உருவாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு தேங்காய் வந்து இன்னைக்கு 30 ரூபா, 3 மாதத்துக்கு முன்னாடி 10 ரூபா மாறிட்டே இருக்கும். 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா தான் தேங்காய் விலை கடந்த 20 ஆண்டுகளா ஆவரேஜ், அவ்வளோதான். அப்போ இதை முதல்ல எப்படி உற்பத்தி பண்ணலாம்னு நல்ல தரமான நாற்றுகள் தேவை அதிகமாக இருந்துச்சு மக்கள்கிட்ட. இந்த நாட்டு மரங்கள் ஹைபிரிட் இல்லாமல் நாட்டு மரங்களுக்கு தேவை வந்து நிறையா இருந்துச்சு. நாற்றுகள் வந்து ஒரு வருஷத்துல ஒரு 10,000 12,000 நாற்று போட்டோம். அப்போ தேங்காய் வந்து 10 ரூபா. ஆனால் நாத்தா உற்பத்தி பண்ணிங்கன்னா 100 ரூபா 120 ரூபா. ஓகே, பல மடங்கா உயருது. ஒரு 10,000 காயில நாற்று உற்பத்தி பண்ணீங்கன்னா தேங்காயா விற்றீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா 1,20,000 ரூபா கிடைக்கும். ஒரு 10 இல்லைன்னா 2 லட்ச ரூபாய்ன்னு கூட கிடைக்கும். ஆனால் நாத்தா உற்பத்தி பண்ணீங்கன்னா 12 லட்ச ரூபா கிடைக்கும். 2 லட்ச ரூபா 12 லட்ச ரூபாயா மாறுது நாற்றுல. மீதி வந்து பால் கொப்பரா பண்ணுறோம். நாற்றுல வந்து அந்த பால் கொப்பராக்கான டிமாண்ட் அதிகம், அது ஒரு 2 மடங்கு விலை அதிகம். இங்கே 100 ரூபாய்னா அங்கே 200 ரூபா அந்த பால் கொப்பரா. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் TNOCDயோட சர்டிஃபைடு ஃபார்மு. ஸோ நம்ம ஆர்கானிக்காக கொப்பரா பண்ணுறோம். அது வந்து மரச்செக்கு ஆட்டுறவங்க மற்றவங்க வாங்குறாங்க. அது வந்து நம்ம ஒரு 18-20% அதிகமான விலைக்கு கொப்பரா கொடுக்குறோம். அப்போ தென்னையிலேருந்து நம்ம நாற்று உற்பத்தி பண்ணுறோம், பால் கொப்பரா பண்ணுறோம், கொப்பரா பண்ணுறோம். அப்புறம் நம்மளே மரச்செக்கு வச்சு ஆயில் பண்ணுறோம். ஆயிலும் பண்ணுறோம். ஆயிலேருந்து அப்புறம் நம்ம கொஞ்சம் ஹேர் ஆயில் பண்ணுறோம், சோப்பு பண்ணுறோம். நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செஞ்சு நேரடியாக அதை கொண்டு போய் நுகர்வோருக்கு சேர்த்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழையிலேருந்து சோலார் ட்ரைடு பனானா பண்ணுறோம். அது நம்ம தார் 200 250 ரூபாய்க்கு விற்கும். ட்ரை பண்ணி பனானா பண்ணும்போது ஒரு 4 கிலோ கிடைக்கும் ஒரு தாருக்கு. 1 கிலோ இன்றைக்கி 500 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ 4 கிலோங்கும்போது ஒரு தாருக்கு 2000 ரூபாய் கிடைக்கி. நம்ம ஒரு 3 மாதம் வச்சு விற்க முடியும். பழம்னா கொண்டு போய் விற்றதான் விற்றணும். விலை என்ன வருதோ கொடுத்துரும். விலை என்ன வேண்டதா கொடுத்துடணும். முருங்கையிலிருந்து பொடி செய்கிறோம், சூப்பு பொடி செய்கிறோம். இல்லையா மிச்சமாகுதா ஆடு கோழிகளுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த வருஷம் தான் மிளகு கொஞ்சம் எடுத்தோம். மிளகையும் வந்து மதிப்பு கூட்டி பண்ணுறோம். இப்படி எல்லா வகையிலையும் மதிப்பு கூட்டலில் இறங்கிருக்கு. ஆமாங்க. ஓவராலாக இப்போ உங்களுக்கு 10 ஏக்கரில் இவ்வளோ விவசாயம் இவ்வளோ மதிப்பு கூட்டல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ லாபமாக இருக்குது உங்களுக்கு? அது கடந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து நெட் ப்ராஃபிட்டாக 23,60,000 ரூபாய் எடுத்துருக்கிறோம். ப்ராஃபிட் 10 ஏக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து. சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போதே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, குடும்பத்துலேருந்து கூட தயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையிலேயே நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப நம்மாழ்வார் பேரில் அவார்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வெற்றிகரமான விவசாயி அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நம்ம இப்போ தெரியப்படுத்திட்டோம். இந்த அவார்டு வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகிருக்குது தமிழ்நாடு பூரா. அப்படிங்கும்போது இயற்கை விவசாயத்துக்குள்ள இனி நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு உந்துதல் ஏற்படும். நம்மளும் இதையும் இன்னும் மேலும் சிறப்பாக பண்ணலாம், வெவ்வேறு வழிகளில் எப்படி பண்ணலாம். ஏன்னா நம்மள சொன்ன மாதிரி ஒவ்வொரு விவசாயியுமே விஞ்ஞானி தான். அவங்க ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்மளும் தொடர்ந்து ஒவ்வொன்றா வந்து ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விருதுகள் எங்களை மட்டும் ஊக்கப்படுத்தலை, மற்ற இளைய தலைமுறையினரையும் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது. அது நம்மாழ்வார் போட்ட விதை தான். அந்த பேரில் வந்து விருது கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இயற்கை வேளாண்மை அப்படின்னாலே அதுக்கு கால்நடைகள் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக பல அடுக்கில் ஒருங்கிணைந்த முறையில் இயற்கை விவசாயம் பண்ணும்போது கால்நடைகள் இல்லாமல் கட்டாயமாக பண்ணவே முடியாது. ஸோ இங்கே என்னென்ன கால்நடைகள்லாம் வச்சுருக்காங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ கால்நடைகள் இருக்குது, ஸோ அதன் மூலமாக எவ்வளோ லாபம் கிடைக்குது, அதை தான் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம். வணக்கங்க. கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் நிறைய உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் எப்படி விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க, அதில் சிரமங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் எவ்வளோ கால்நடைகள் இருக்குது, கால்நடைகள் எவ்வளோ முக்கியம், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஏன்னா இயற்கை விவசாயம்னாலே வந்து நாட்டு மாடுகள், ஆடுகள், கோழிகள் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்கும். நம்ம வந்து இப்போ இங்கே காங்கேயம் மாடுகள் ஒரு 50-60 மாடுகள் வச்சுருக்கிறோம். ஃபுல்லாகவே காங்கேயம் தான். எல்லாருமே காங்கேயம் தான். ஏன்னா கொங்கு பகுதியினாலே காங்கேயம் தான் நாட்டு மாடுகள். அந்தந்த பகுதிக்கான நாட்டு மாடுகள் நம்ம வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு இதில் வந்து காங்கேயம் மாடுகள் வச்சுருக்கிறோம். அதுபோக வந்து நம்ம ஆடுகள், நாட்டு ஆடு, செம்மறி ஆடு,
தலைச்சேரி அந்த மாதிரி ஆடுகள் வச்சுருக்கிறோம். நம்ம நாட்டு கோழிகள் வச்சுருக்கிறோம். கோழி பெருவடை சிறுவடை கொஞ்சம் கிராமப்புற அந்த முட்டைக்காக கோழிகளும் வச்சுருக்கிறோம். மாடுகள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50-60 மாடுகள் வச்சுருக்கிறோம். இவ்வளவு மாடுகள் ஆரம்பத்தில் இல்லை. ஆரம்பத்தில் நாங்கள் 2 மாடு தான் வாங்கினோம். ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி தான் வாங்கினோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் மாட்டை வந்து காக்கணும், நம்ம இனத்தை காப்பணும்னு தொங்கி எழுந்து மாடு வாங்கிட்டாங்க. இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க பெங்களூர்ல சென்னையில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் மாடு வாங்கிட்டாங்க. மாடு வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிஞ்சு வீட்டில் விட்டு போட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சுமையா மாறிடுச்சு. ஏன்னா பால் கறக்க 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கறக்கும். ஏமாந்தா உதைக்கும். பெண்கள் பிடிக்க முடியாது. 1 லிட்டர் பால் கறந்தாலே நம்ம ஆளுக்கு அது மாடா கன்சிடர் பண்றதே இல்லை. மாடுன்னா ஒரு 10 லிட்டர் கறக்கணும். அதை கொண்டு போய் சொசைட்டில பால் ஊற்றணும். நம்ம அங்கே ஒரு டீ சாப்பிட்டு அப்படி வரணும். அப்படியே பழக்கப்பட்ட மனுஷங்க இதை வந்து பால் கறக்கிறது ஒரு சுமையா தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு நீ ஒண்ணு வித்துரு, இல்லைன்னா இங்க வந்து மாடு மேய் வேலையை விட்டு போட்டு. அவங்களுக்கு ஒரு அழுத்தம், என்னடா நம்ம முதல் சம்பாரிச்சு ஒரு மாடு வாங்கி இருக்கிறோம், இப்படி விற்க சொல்றாங்களே அப்படின்னு. எங்களுக்கு சாணம் கோமியத்துடைய தேவை அதிகமாகுது. இப்போ நான் ஒரு 50 மாடு வந்து வாங்குறேன்னா எனக்கு 25 லட்சம் ரூபாய் வேணும். மாடு 50,000 ரூபாயும் அவ்வளோ முதலீடு போட்டு மாடு நம்ம வாங்கி இது 2 வந்து ஒரு பெரிய கேப். இங்க மாடு எங்களுக்கு தேவைப்படுது. இது 2க்கான சொல்யூஷன் தான் வந்து நாங்க கவு ஹாஸ்டல்னு ஆரம்பிச்சோம். பசு விடுதி. அப்படியா? ஆமா, இது பேர் பசு விடுதி. எப்படி பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு பீஸை கட்டிட்டு வந்துடுறான், அவங்க படிச்சுக்கிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வந்துடுறாங்க. அந்த மாதிரி பசு விடுதி. கோசாலை கிடையாது. கோசாலைன்னா கொண்டு போய் விட்டீங்கன்னா திரும்ப எடுக்க முடியாது. அது அவங்க கடைசி வரைக்கும் பராமரிச்சு அது போயிடும். இங்க வந்து நீங்க எப்ப வேணா கொண்டாந்து விடுங்க, எப்ப வேணா வந்து எடுத்துட்டு போய்க்குங்க. 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ அது உங்களுடைய விஷயம். இல்ல அந்த மாதிரி ஃபீஸ் கட்டணுமா? ஃபீஸ் கட்டணும். நாங்க அப்போ ஃபீட் பண்றதுக்கு. ஆமா, ஏன்னா ஒரு மாட்டுக்கு இன்னைக்கு 100 ரூபாய் இல்லாம மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது நிறைய மாடுகள் இருக்கிறதுனால, இல்லைன்னா அதிகமாகும். இன்னைக்கு 100 ரூபாய் இல்லாம மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ மாசம் ஒரு 3000 ரூபாய். சூப்பரா இருக்கு சார். பசு விடுதின்னு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அப்போ ஒவ்வொன்றா கொண்டாந்து விட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த சேனா நிக்காது அந்த மாதிரி மாடுகளை கொண்டாந்து விட ஆரம்பிச்சாங்க. அடுத்து காங்கேயத்தில் கொங்கா கோசாலை வச்சுக்கிற ஒரு சிவகுமார் வந்து இங்க நிறைய மாடுகள் காப்பாத்துறாங்க. நாட்டு மாடுகள் வெட்டுக்கு போறத பொள்ளாச்சி சந்தையில இருந்து காப்பாத்துறாங்க. யாரோ வெளியில இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க பணம் போட்டு அதை காப்பாத்துறாங்க. அவங்க வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. ஏன்னா அது சேனா நிக்காதனாலே எதுவும் வெட்டுக்கு. அப்ப இங்க எடுத்துட்டு வந்து மறுபடியும் யூட்ரஸ் எல்லாம் கிளீன் பண்ணி, நம்ம காளைகள் இருக்குது, காளைகளை வச்சு நம்ம வந்து இனச்சேர்க்கை பண்ணி செனை பண்ணி மறுபடியும் வந்து அதை மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துட்றோம். சேல் பண்ணிடுறீங்க. ஆமா, வளர்க்கறதுக்கு சேல் பண்ணிடுறாங்க. வெட்டுக்கு போறது இல்லை. வெட்டுக்கு மடி எதுவும் போகாது. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாடுகள் போகுது. ஏதோ முடிந்த வரை அவங்களால என்ன முடியுமோ அதை பண்றாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இங்க வச்சு பாதுகாக்கிறோம். நம்மளுக்கு ஏன்னா சாணம் கோமியம் தேவை. அதுக்காக தான் நம்ம இங்க பால் கறக்கிறது இல்லை. பால் வந்து மாட்டுல இருந்து நம்ம பால் எடுக்கிறது இல்லை. அது கண்ணுக்குட்டிக்கு குடிச்சிட்டு அவ்வளவுதான். அவங்க ஏன்னா ஒரு 2-3 மாடு வச்சிருக்கிறவங்க, ஒரு மாடு தான் பால் கறக்கு, 2 மாடு சும்மா இருக்கும். அவங்களால 3 மாட்டை பராமரிக்க முடியாது. அப்புறம் 2 கொண்டாந்து இங்க விட்டுறாங்க. மற்றது இங்க விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய கிட்டத்தட்ட ஒரு 45 மாடுகள் அந்த மாதிரி தான். உங்கள்கிட்ட இருக்கிறது ஓன் மாடு 5 தான். இது கான்செப்டே நல்லா இருக்கு. ஆனா அது நிறைய சிரமங்கள் இருக்கு. ஆமா, மெயின்டைன் பண்றது கஷ்டம், பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா ஆட்கள் பிரச்சனை, ஆட்கள் பற்றாக்குறை, அந்த மாதிரி பிரச்சனை. ஒரு நல்ல நாள், பொங்கல், தீபாவளி, மற்ற ஏதாவது ஒரு பண்டிகை காலம்னா நம்ம சாணி வலிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆள் போயிடுவாங்க, அப்ப நம்ம தான் சாணி வலிக்கணும். ஏன்னா இன்னைக்கு மாடு, ஒரு மாடு வச்சே மெயின்டைன் பண்ண முடியலையே, மாடே வேண்டான்னு விவசாயி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது இவ்வளவு மாடுகளை வச்சு பராமரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் தான். அந்த ஆண்டவனோட விலை வந்து கரெக்டா. ஃபீஸ் வாங்குறேன்னு சொன்னீங்க, ஒரு மாசத்துக்கு ஆள் எப்படி? ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய். 3000 ஒரு மாட்டுக்கு? ஒரு மாட்டுக்கு. அவங்களுக்கு நம்ம மாடை மெயின்டைன் பண்ணி மட்டும் கொடுப்போம். ஆமா, மாடை மெயின்டைன் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு இந்த மாதிரி சேனா நிக்காத பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி நம்ம இப்போ தோராயமா இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு நாள் எடுத்துட்டு போறாங்க, இல்லை இங்கேயே இருக்கிறவங்கலாம் இருக்கா?
ஒரு சில மாடுக 6 மாசத்துல ஒரு வருஷத்துல எடுத்துட்டு போயிடுறாங்க. கண்ணு போடும்போது எடுத்துட்டு போயிடுறாங்க, பால் தேவைக்கு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு சில மாடுகள் ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்குது, அவங்க வாங்கி இங்க ஃபீஸ் கட்டிட்டே இருக்காங்க. ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. ஏன்னா அந்த காங்கை மாட்டை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு. இப்போ வெளியில ஒரு காளை இருக்குது, அந்த காளை வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத்துக்காக இங்க பொள்ளாச்சியை தாண்டி கேரளாக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. வெட்டுக்காக. அப்புறம் அவரு போன் பண்ணி சொல்லி அங்கிருந்து ஆளுகளை கூட்டிட்டு போய் அந்த வியாபாரி கிட்ட மறுபடியும் பேரம் பேசி மறுபடியும் 10,000 ரூபாய் அதிகமா கொடுத்து எடுத்துட்டு வந்தோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அது இன்னைக்கு மிகப்பெரிய காளையா இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போதா? ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பயன்படுத்துறது. ஏன்னா காங்கேயம் மாடுகள் அதிகமா ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அது வந்து அவங்க மதுரை சைடு மாடுகள், ஏன்னா இது திமிழ் பெருசா இருக்கும், அது பிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால இது வந்து மெயினா உழவுக்காக இங்க பயன்படுத்துறாங்க. இங்க ரேக்லா ஃபேமஸ், பொள்ளாச்சி அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால காளைகளும் இங்க வந்து போயிடுது. அப்புறம் ஒரு சிலர் வந்து இங்கேயே அவங்க விற்பனையும் பண்ணிடுறாங்க, காப்பாத்துறாங்க. அது நல்லா ரெடியானா அவங்க மற்ற விவசாயிகளுக்கு விற்பனை பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த அமௌண்ட்டுக்கு இன்னொரு 2 மாடு வாங்குறாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக. இப்போ எங்களோட ஓன் மாடுன்னு பார்த்தா 5 தான், 5 மாடு. மீதி எல்லாமே இது மாதிரி ஹாஸ்டலுக்கு வந்த மாடுகள். இந்த கான்செப்ட் எப்ப கையில எடுத்தீங்க? அதாங்க 2017 இருந்து ஆரம்பிச்சோம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இதுல நிறைய மாடுகள் ஆயிடுச்சு. ஒரு மாட்டுக்கு 3000 அப்படின்னு பார்த்தா அப்ப ஒரு மாசத்துக்கு இதுலயே ஒரு 1,20,000 மேல வருது. 40 மாட்டுக்கு வருது. ஆனா அந்த அளவுக்கு செலவு எவ்வளவு இருக்குங்க உங்களுக்கு? செலவு வந்து உங்களுக்கு 1,20,000 ஆயிடும். அப்படியே அப்படியே ஆயிடும். ஏன்னா வந்து அந்த காசை வாங்கி நீங்க உங்களுடைய லாபமா இதை எடுத்துக்க மாட்டீங்க. அந்த மாடுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவீங்க. இது வந்து லாபகரமான தொழிலா இதை நம்ம பார்க்கல. அவங்க காப்பாத்துறாங்க. அவங்க பண்ற அந்த சேவையில நம்மளும் ஒரு சின்ன புள்ளியா சேர்ந்து பங்களிப்பு, அவ்வளவுதான். அதுக்கு நம்மளுக்கு இது யூஸ்னா சாணம் கோமியம் தான். ஏன்னா நம்ம சாணம் கோமியம் வந்து இன்னைக்கு நாட்டு மாட்டு சாணம், மெயினா அந்த காங்கேய மாட்டு சாணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாணம் கோமியம், சாணத்திலிருந்து தான் நம்ம எல்லாமே உற்பத்தி பண்றோம். இன்னைக்கு ஜீவாமிர்தம் ஆகட்டும், அமிர்த கரைசல் ஆகட்டும், இதுல இருந்து விபூதி பண்றோம், தூபம் பண்றோம், அர்க்கு பண்றோம், எல்லாம் மண்புழு உரம் பண்றோம். மண்புழு உரத்துல 10 வகையான மண்புழு உரம் எல்லாமே இதுல இருந்து தான் நாங்க பண்றோம். ஏன்னா நம்ம ஆட்கள் கூலி கொடுக்கணும், வைக்கோல் வெளியில வாங்குறோம், பச்சை புல்லுங்க இருந்தாலும் வெளியில இருந்து வைக்கோல் மற்றதான், இப்போ தவிடு வெளியில வாங்குறோம், புண்ணாக்கு. மாட்டுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுங்கிறது அது வந்துருங்க. ஏன் நிறைய பேர் நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன மாட்டுக்கு ஹாஸ்டலா அப்படின்னாங்க. ஆனா எங்களால நிறைய வருது, இப்போ அகாமடேட் பண்ண முடியல. 60 மாட்டுக்கு மேல இங்க இடம் கிடையாது, ஷெட்டுன்னு கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறது அந்த ஷெட்டே போட்டீங்களா? ஆமாமா. ஓ, எவ்வளோ ஏரியா அது? இது பாத்தீங்கன்னா இது ஒரு 70 அடிக்கு 40 அடி. அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு ஷெட்டு போட்டோம், ஒரு 80 அடிக்கு ஒரு 20 அடி ஒரு ஷெட்டு. அப்படி அப்புறம் முன்னாடி ஒரு 60 அடிக்கு ஒரு 11 அடி ஷெட்டு போட்டோம். ஒவ்வொன்றா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மாடுகள் அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இனி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இடம் இல்லை, அதனால அந்த ஒரு 60 மாடுகள்ல நிறுத்திட்டோம். இவ்வளோ மாடுகள் மெயின்டைன் பண்ண ஒரு சிரமமான வேலை தான். ஆனாலும் கான்செப்ட் புதுசா இருக்கு. வெளியில ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்கீங்க, அது ரொம்ப பார்க்க யூனிக்கா இருக்கு. அது என்ன பார்க்கலாமா? அதை பார்க்கலாம். இதுதான் அந்த வண்டியா சார்? ஆமாங்க. பார்க்கும்போதே பளபளன்னு இருக்கு. என்ன ரேக்லா வண்டிங்களா அது? இது ரேக்லாக்கு பயன்படுத்துறோம். அந்த கூட எடுத்துட்டா ரேக்லாக்கு பயன்படுத்துறதுதான். நம்ம இங்க அப்படி சும்மா போறதுக்கு வர்றதுக்கு, லோக்கல் போறதுக்கு நம்மளையோட பயன்படுத்துறீங்களா? அது பயன்படுத்துறோம். மெயினா நம்மளோட கடைசி இது வந்து அந்த அக்ரோ டூரிசம் தான். நிறைய பேர் இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி நிறைய வர்றாங்க. அவங்களுக்கு ஏன்னா இந்த வண்டியில போற அனுபவம் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இதுக்காக வச்சிருக்கிறேங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க பெரிய கார்ல போறதை விட வண்டியில போறது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரேக்லா வண்டி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துருதுங்க. அப்படியா? பைக்கை விட அதிகமா வந்துருது. அந்த அளவுக்கு. இதெல்லாம் என்ன வுட்டு சார்? இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வுட்டுங்க. இந்த நுகம் வந்து வேற மரம், இது தேக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மரத்துல செய்வாங்க. ஓகே. அந்த வீல்னா அதுக்கு ஒரு மரம் வச்சிருக்காங்க. இந்த ரப்பர் இவ்வளவு இருக்கணும், ஆக்சில் இவ்வளவு இருக்கணும், சஸ்பென்ஷன் இந்த ஸ்பீடு போகும்போது அதிர்வு சஸ்பென்ஷன் இருக்கும். ஆமாம், அதுக்காக அந்த ஸ்ப்ரிங் லோடு கொடுத்துருக்குறாங்க. அதிராது.
பெருசாக உங்களுக்கு அதிர்வாது. ஏன்னா நம்ம ஸ்பீடாக போகும்போது அந்த அதிர்வு நம்ம தூக்கி இது பண்ணிடக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரியான அமைப்பு வச்சிருக்காங்க. இதில் ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்கீங்க, 2 ஷெட்டு போட்டிருக்கீங்களா மொத்தம்? ஆமாங்க. எவ்வளோ ஆடுகள் வளர்க்குறீங்க, என்னென்ன ப்ரீட்ஸ் வச்சிருக்கீங்க சார்? இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேச்சேரி செம்மறி கிடாய்கள் வளர்த்துறோம். அது போக பொட்டுக்குட்டி வளர்த்துறோம். மதுரை பொட்டுக்குட்டிம்பாங்க, சண்டை கிடாய்மாங்க, அந்த கிடாய்க்கு வளர்த்துறோம். அதுபோக நாட்டு ஆடுகள், இங்கே லோக்கலில் இருக்கிற நாட்டு ஆடுகள், பெட்டை ஆடுகள் வச்சுக்கிறோம் குட்டி போட்டு. அந்த இதுக்காக தலச்சேரி ஆடுகள் கொஞ்சம் வளர்த்துறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஆடுகள் வளர்த்தலாங்க. 400 ஆடுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஷெட்டில் கிடாய்கள் மட்டும் வச்சுருக்கிறோம். கிடாய்கள் பார்த்தீங்கன்னா இது பக்ரீத்துக்காக மட்டுமே வச்சுருக்கீங்க? பக்ரீத்து மற்ற பண்டிகைகள் இடையிலையும் செல் பண்ணுவோம். நம்ம ஒரு 15 கிலோவில் வாங்குகிறோம். ஒரு 30 கிலோ 32 கிலோ ஆகும்போது விற்பனை செஞ்சிடறோம். ஏன்னா இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஏன்னா டெய்லி வருமானம், மாத வருமானம், வருட வருமானம் அப்படிங்கிற பிரிவில் இது ஒரு மாத வருமானம். நம்மளுக்கு மாதம் ஆடுலேருந்து ஒவ்வொரு பேட்சாக கொடுக்குறோம். ஒரு 50 குட்டி 100 குட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வாங்குறோம். அது விற்பனைக்கு வரும்போது 3 மாதம் ஆயிடுது. 3 மாதம் கழிச்சு 100 நாள் 120 நாளில் நம்ம சேல் பண்ணிடுறோம். இப்போ சேல் பண்ணோன்னா உடனே அடுத்த பேட்ச் இறக்கிடுவோம். அடுத்த பேட்ச் வந்துடும். ஓகே, அடுத்த பேட்ச் வந்துடும். நீங்கள் இப்போ வாங்கும்போது இப்போ இந்த எவ்வளோ ஆடுகள் இந்த ப்ரீடுக்கு இவ்வளோ ஆடுகள்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி கிடாய்கள் இப்போ நம்ம விற்பனை செஞ்சது போக இப்போ ஒரு 100 கிடாய்களுக்கு மேலே இருக்குது. அந்த சைடு நம்ம நாட்டு ஆடுகள் அது ஒரு 40 ஆடுகளுக்கு பக்கம் நம்ம வச்சுருக்கோம். அது வந்து தாயாடுகள், அது நம்ம குட்டி போட்டு விற்கிறோம். அது ஒரு தனியாக இதை வச்சிருக்கிறோம். பழச்சேரியும் அது அந்த குட்டி போட்டு விற்கிற மாதிரி. அதெல்லாம் அது அப்படின்னா ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த பண்டிகை காலங்கள் கேட்குறவங்களுக்கு அப்பப்போ மாதம் 1 2 அந்த மாதிரி விற்கிறோம். என்ன ஒரு ஆடு ஒரு கிடாய் நம்ம ஒரு ஆடோ கிடாயோ விற்றோம்னா ஒரு 12,000 ரூபா 15,000 ரூபா. அப்போ ஒரு 2 எண்ணம் மாதம் விற்றோம்னா ஒரு 30,000 ரூபா. அப்போ ஒரு 2 ஆள் கூலியே நம்ம அதில் மேனேஜ் பண்ணலாம். இதுக்கு பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. நம்ம பரன் மேல் ஆடுதான் வச்சிருக்கிறோம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் தீவனம் போடுறதுக்கு செலவு, சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க. ஸோ மற்ற நேரங்களில் நம்ம மற்ற வேலைகளுக்காக அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுக்காகவே இந்த நம்ம ஆடுகளை வச்சு இந்த கொட்டகை அமைப்பு வந்து கீழே கால் வச்சு நம்ம பரன் தூக்கி வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கான பர்பஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா மழை காலங்களில் மற்ற நேரங்கள் எல்லாமே வந்து கீழே ஆடுகள் இருந்துச்சுன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அது டெய்லி கூட்டி பெருக்கி எடுத்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பரன் மேலுங்கும் போது புழுக்கை எல்லாமே கீழே விழுந்துடும். ஆடு வந்து ஹெல்த்தியாக இருக்குது, எந்த நோய் தாக்குதலும் இருக்காது. மெயினாக அதுக்காகவே தான் பரன் மேல் ஆடு. ஆட்களுடைய இங்கே வேலை செய்யக்கூடிய நேரம் வந்து இதில் கம்மியாகுது. அதில் வந்து அதிகமாகும். ப்ளஸ் நம்மளுக்கு எந்த நோய் மற்ற தாக்குதல் எதுவுமே இருக்காது. நம்ம கீழே யூரின் புழுக்கை எல்லாம் கீழே போகிறதுனால நம்ம அதை ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 10 ஏக்கரில் நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த முறையில் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இந்த ஒவ்வொரு பயிர்களாக நீங்கள் தென்னைக்கு நடுவில் கொண்டு வந்தீங்க. ஆடு வளர்ப்பை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆரம்பத்தில் எவ்வளோ ஆடுகள் வச்சுருந்தீங்க? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஆடு. அந்த செட்டப் வந்து ஒரு 20 ஆடு ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போதே வச்சுட்டீங்க? இல்லை, வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் ஆடு ஆரம்பித்தோம். ஒரு 10 ஆடு 20 ஆடு வச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 ஆடு அந்த மாதிரி வச்சு பழகணும். எப்படி அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஒட்டில்மை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருன்னு. இப்போ இந்த செம்மறி கிடாய் வளர்ப்பு வந்து கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு இப்போ நல்லா டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம பண்ணுறோம். இதுலேருந்து வர்ற அந்த ஆட்டு புழக்கை மற்றது எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி நம்ம விற்கிறோம். ஆமாம், நம்ம கம்போஸ்ட் உரமாக மாற்றி அதை கொடுக்குறோம். ஒரு 50 கிலோ 10 கிலோ 5 கிலோ நர்சரிஸ்க்கு அந்த மாதிரியும் கூட நம்ம கொடுக்குறோம். ஆடுகளை எடைக்கு மொத்த எடைக்கு நம்ம விற்பனை செஞ்சோம். பண்ணையிலேருந்து வர ஒரு பொருளை கூட விடுறதில்ல, எல்லாத்தையும் வேல்யூ ஆட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக. சரி சார், நல்லா இருக்கு. இப்போ மாத வருமானம் இதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ தோராயமாக உங்களுக்கு மாத வருமானமா இதில் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? இல்லை, மற்ற ஆடுகள் மேச்சேரியில் மற்ற ஆடுகள் ஒரு 2 ஆடுகள் விற்கிறோம். ஒரு மாதம் ஒரு 25,000 30,000 அதுலேருந்து கிடைக்குது. இது வந்து ஒரு பேட்சுக்கு வந்து 50 ஆடுகளோ அந்த மாதிரி 75-100 ஆடுகள் அந்த மாதிரி. இது ஒரு 100 நாள் கழிச்சு விற்கிறோம். ஒரு மாதம் ஒவ்வொரு பேட்ச் அப்படியே விற்றுக்கிட்டே வருவோம். இந்த மேச்சேரி வளர்ப்பில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிடாய் வளர்ப்பில் ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கிடைக்கும் லாபம். அதிகபட்சம் 2000 ரூபாயும் கூட கிடைக்கும். நான் சொல்றது ரொம்ப மோசமான செலவுகள்லாம் போக 1000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 50 ஆடு வச்சிருந்தோம்னா நமக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். நம்மளுக்கு பெருசா இதுக்கு 3 மாசத்துக்கு சேர்த்து 50,000 இல்ல ஒரு மாசத்துக்கு 50,000? 3 மாசத்துக்கு ஒரு கணிசமான வருமானம் வந்துட்டே இருக்கு. ஷெட்டோட அளவு எவ்வளவு இருக்கு? ஷெட்டு வந்து இது 100 அடிக்கு இதில் பார்த்தீங்கன்னா 20 அடி.
இதை வந்து பிரிச்சிருக்கிறோம். ஒரு 6 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். 15க்கு 20, 15க்கு 20, அடுத்து 25க்கு 20 இப்படி பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அந்த ஒவ்வொரு பேட்ச் வரும்போது அதில் வைக்கிறதுக்காக ஒரு இதில் நம்ம 50 ஆடுகள் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். இந்த செட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஆடுகள் வரைக்கும் கிடாய் வளர்த்தலாம். தாயாடு வளர்த்த முடியாது, வெறும் கிடாய்கள் மட்டும் வளர்த்தலாம் இந்த ஷெட்ல. தாயாடுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆடுகள் மட்டும்தான் வளர்த்த முடியும். நம்ம கிடாய்கள் மட்டும் வளர்த்துறோம். ஏன்னா தாய் ஆடுங்கும்போது நம்மளுக்கு பராமரிப்பு செலவுகள் அதிகம், ஆட்களுடைய ஸ்பேஸ் வேணும். அந்த மாதிரி அது மேட்சிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கு. இதுக்கு மேட்சில் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம உள்ள வச்சுக்கிற அந்த மல்பெரி லேரி செடியா மற்றது எல்லாம் போட்டுறோம், கட்டு போட்டுறோம். அடர் தீவனம் மெயினாக கொடுத்துறோம். மெயினாக அடர் தீவனம் தான், காலையில சாயந்தரம் அடர் தீவனம் தான். மற்றது எதுவும் இதுக்கு தேவையில்லை. அதனால இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். இதுல சிரமங்கள் ஆரம்பத்துல ஒரு 2 ஆடு 3 ஆடு வச்சு ட்ரையல் பண்ணணும்னு சொன்னீங்க. என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கு இந்த ஆடுகளை வச்சுக்கிறதுக்கு? ஆடுகள் வச்சுருக்கு நம்ம அந்த வாங்குறதுல பிரச்சனை. வாங்கும்போது சில இது நோய் தாக்குதல் அந்த மாதிரியான வருது. அப்புறம் மேஜராக வந்து இடையில பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பிபிஆர் அட்டாக் ஆகி அது ஒரு உயிர்கொல்லி நோய்ம்பாங்க. பிபிஆர் அட்டாக் ஆகி நம்ம ஒரு சில ஆடுகள் இறந்து போறது. ஏன்னா அந்த ஆடுகள் இறக்காம காப்பாத்தினால்தான் நம்மளுக்கு லாபம். ஒரு 4-5 ஆடு போச்சுன்னா மொத்த இதுவும் போயிடும். அப்போ அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அப்புறம் காய்ச்சல் வந்தா என்ன, சளி வந்தா என்ன, இது எல்லாமே இப்போ நாங்களே பழகிட்டோம். நாங்களே மருந்து கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் டாக்டர் கூப்பிட முடியாது. இப்போ கால்நடை மருத்துவர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இன்னைக்கு அட்டன் பண்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாம் நாங்கள் பழகிட்டோம். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக வந்து இது பழகிட்டோம். இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவு அது எதனால வருதுன்னு எங்களுக்கு முதல்ல தெரியும். இந்த சீசன் ஆனால் இந்த மழை வரும், இந்த சீசன் ஆனால் இது வந்துடும். அப்புறம் தடுப்பூசிகள் போட்டுரும். இந்த உபரி வருமானத்துக்கு ஆடு கோழி தான் பிரதானம். அந்த ஆடை பத்தி பார்த்துட்டோம், அடுத்து கோழி பத்தி பார்த்துடலாம். ஸோ இதுதான் நாட்டுக்கோழி பண்ணை உங்களோடது இல்லை சார்? இங்கே எவ்வளோ கோழிகள் வளர்க்குறீங்க, என்னென்ன ப்ரீட்ஸ் வச்சுருக்கீங்க சார்? இங்கே ஒரு 40-50 கோழிகளுக்கு பக்கம் இருக்குங்க. இங்கே பெருவடை, சிறுவடை, கிராமப்பிரியா 3 மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இது ஒரு க்ளோஸ்டு தான். ஒரு 100 அடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கான அளவில் பவுண்டரி பண்ணிட்டேன். ஏன்னா வெளியிலேருந்து நாய், கீரி, பாம்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க. வெளியில் மேட்சிலுக்கு விடும்போது நிறைய இழப்புகள் ஏற்படுது. அதனால நம்ம க்ளோஸில் வச்சிருக்கிறோம். நம்ம மாட்டிலேருந்து வர்ற வேஸ்ட்டு, மக்காச்சோளம், நம்ம மற்றதுக்கு முருங்கைத்தலை என்ன இது இருக்குதோ அதை நம்ம கொடுத்து வளர்த்திக்கிறோங்க. இப்போ கிராமப்பிரியானா முட்டைக்கு வச்சிருக்கீங்க, முட்டைக்கு இதுக்கு வச்சிருக்கீங்க, கறிக்கு. ஓகே. இதுலேருந்து நீங்கள் ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் ஒரு 50 கோழி அப்படின்னு தான் வச்சுப்பீங்களா, இல்லை எப்படி ரொட்டேஷன்? இல்லை, ஒரு 100 கோழி 150 கோழி வச்சிருப்போம். இப்போ எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 50 கோழி இருக்குதுங்க. நம்மளுக்கு மெயினாக என்னென்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 முட்டை, 20 முட்டை டு 30 முட்டை. ஒரு முட்டை 15 ரூபாய்ன்னு நம்ம கொடுக்குறோம். ஒரு 300 ரூபா 500 ரூபா கிடைச்சதுன்னா ஒரு பொம்பளை ஆளு கூலி கொடுத்தலாம். ஆனால் இதில் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. காலையில் வந்து ஒரு 2 நிமிஷம் மேவு போட்டுட்டு போகிறாங்க, தண்ணி அது பாட்டில் வந்துடுது, கூலி. ஏன்னா இந்த இது வந்து ஒரு நம்ம வேலைக்கு ஆளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். நம்ம கூலி கொடுக்குறோம். மெயினாக போய் தேங்காயில் கை வைக்க வேண்டியது தேவையில்லை, அவ்வளோதான். அப்போ கறிக்கோழி கொடுக்கும்போது அது கறிக்கோழிக்கு கிலோ கணக்கில் கொடுத்துருவீங்க, கிலோ கணக்கில் கொடுத்துரும். அது வந்து சீசனை பொறுத்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் கழுவி கொடுக்குது. சேவல்கள் நல்லா வரும்போது அதை மட்டும் வெளியே எடுத்து வச்சு வளர்த்தி அது சண்டை தனியாக கொடுத்துரும். ஓகே. ஏன்னா நம்ம மற்ற வருமானங்கள் இருந்தாலும் இது ஒரு சின்ன உபரி வருமானம். டெய்லியும் முட்டையை நம்ம வித்தரலாம். ஒரு மாசம் 2 மாசம் விற்கா நம்ம கோழிகளை வித்தரலாம், சேவலை வித்தரலாம். இதுக்கும் வந்து பெரிய நோய் தாக்குதல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நாட்டுக்கோழிகளுக்கு அந்த மாதிரி ஒன்றும் அழகா இந்த ஒரு ஓரமான பகுதியில் நீங்க மரங்களுக்கு நடுவில் இதை அமைச்சிட்டீங்க. அதுவும் பெரிய கொட்டைக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன ஷெட்டு போட்டுருக்கீங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுதான் நிழலான பகுதி. இருக்கிறதுல நிழலான பகுதி. தென்னைக்குள்ள நாவல் மரங்கள் நிறைய அடர்த்தியா இருக்குது. இங்க வெயிலே வராது. அப்போ இந்த இது அதனால இந்த இடம் செலக்ட் பண்ணி கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா வெயிலில் வைக்கும்போது தான் கோழியில் நிறைய பிரச்சனைகள் வரும். இருக்கிற நிழலான பகுதிகளில் நம்ம இதை வச்சிருக்கிறோம். இப்போ சார் சொன்னதை கேட்டோம். நம்ம வந்து ஆடை பார்த்தோம், அடுத்து கோழியை பார்த்தோம். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ஆடு, கோழி இதெல்லாம் முக்கியமான தேவை. ஏன்னா ஒரு சின்ன உபரி வரும். மெயின் கிராப்பாக வந்து தென்னை இருக்குங்க. அதுக்கு ஒரு உபரி வருமானமாக இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்கள் தட்டுப்பாடு, கூலி உயர்வாயிருச்சு.
ஸோ அதை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது தான். ஆனால் இது சார் சொல்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஒரு கோழி வளர்த்துனா, ஒரு 50 கோழி வளர்த்துனா அதுலேருந்து ஒரு 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 நாளைக்கு கிடைக்கிற முட்டை மூலமாகவே வந்து ஒரு ஆட்களுக்கு வந்து கூலி கொடுத்துட முடியும். ஸோ இப்போ இது வந்து செலவுகளை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற குறைக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி. இதுக்கு பெருசாக அவங்க மெனக்கெடவும் இல்லை. அவங்க இங்கே வேலை பார்க்குற ஆட்களே அதை பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து செய்கிறதுனால தான் சிறந்த விவசாயியாக இந்த 2024-25 வந்து தமிழக அரசு வந்து நம்மாழ்வார் விருது கொடுத்துருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல அடுக்கு விவசாயத்தில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயோடைஜஸ்டர் தான். ஒவ்வொரு இயற்கை வேளாண்மைக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கும் இது மாதிரியான ஒரு செட்டப் வந்து தேவை. அந்த 10 ஏக்கருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் முறையில் உரங்களை கொடுக்கறதுக்கு இந்த பயோடைஜஸ்டர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி செயல்படுது, இது எப்படி அமைச்சாரு, இதோட சைஸ் என்ன, இதுக்கான காஸ்ட் எவ்வளோ, எப்படி வந்து இயங்குது, இது இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கங்க. அந்த பயோடைஜஸ்டர் பற்றி சொல்லுங்கள் சார். இது ஏன் தேவை முதல்ல ஒரு விவசாயிக்கு? இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ பஞ்சகாவியாவோ நம்ம தொடர்ந்து கொடுக்கணுங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் பேரலில் தான் நாங்கள் செஞ்சு முதல்ல கொடுத்தோம். அதை கொண்டு போய் 200 லிட்டரில் டெய்லி கலக்கி அதை கொண்டு போய் ஆளை வச்சு ஒவ்வொரு மரத்துக்கு ஊற்றி அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்கள் கூலி அதிகமாகுது. ஒரு கட்டங்களில் ஆட்களை என்ன சார் சும்மா இதை போட்டு டெய்லி சாணிக்கரை கோமியத்தக்கரை எங்களை இப்படி பண்ணுறீங்களே, ஒரே வாசம் அடிக்குது எங்களுக்கு அப்படின்னு பிரச்சனை. அப்புறம் மாடுகள் அதிகமாகும் போது நம்ம இதை பெரிய அளவில் தயாரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள். அதனால வந்து சிம்பிளாக என்ன பண்ணலான்னு யோசிச்சோம். ஒரு என்ஜினியரா நாங்க இதுல தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு தொட்டியில மாட்டு ஷெட்டை கழுவி விட்டா வந்துடணும். ஏன்னா இன்னைக்கு சாணி எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை. சாணி எடுக்க முடியாத நிலையில கழுவி விட்டா ஒரு தொட்டிக்கு வந்துடும். அந்த தொட்டியில நல்லா அதை கலக்கி சாணம் கோமியம் தண்ணி எல்லாம் வரும். அந்த தொட்டியில் நல்லா கலக்கி அதை ஒரு டீவாட்டரிங் மிஷினுக்கு கொடுக்குறோம். அந்த மிஷின் சாணத்தை பிழிஞ்சு எடுத்துரும். சக்கை தனியா பால் தனியா. இந்த சக்கை தனியா விழுந்துரும். பால் வந்து இந்த பெரிய பயோடைஜஸ்டர் தொட்டிக்கு வரும். இந்த தொட்டியில நம்ம வந்து மறுபடியும் நாட்டு சக்கரை, இருபத்திலை தாவர மாவு, பழங்களுடைய வேஸ்ட்டு, பனம்பழம், பப்பாளி பழம், என்ன வேஸ்ட் இருக்குதோ அது, மற்ற பாக்டீரியா எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நொதிக்க வைக்கிறோம். முதல் டைம் மட்டும் நொதிக்கிறதுக்கு ஒரு 15 to 21 நாள் ஆகும். மற்றபடி டெய்லி வர்றதை டெய்லி வந்து எடுத்துறோம். 24 மணி நேரத்தில் இந்த அமிர்த கரைசல் ரெடி ஆயிரும். டெய்லி எடுத்துறோம். அப்புறம் நம்ம இங்கே இப்போ இதை சொட்டு நீரில் கொடுக்கறது அப்படின்னாலே இது ஃபில்ட்ரு பண்ணா தான் போகும். ஃபில்டரிங் தான் பெரிய பிரச்சனையே. இப்போ ஜீவாமிர்தம் தயாரிக்கிறோம், வெஞ்சுரியில் கொடுக்குறோம்னாலும் போய் அடைச்சிக்கும். ஃபில்டர் பண்ணலைன்னா போய் அடைச்சிக்கும். அப்போ இதுக்குள்ளேயே ஒரு பிரைமரி ஃபில்டர் செட் பண்ணோம். டிசைன் பண்ணி அங்கே உள்ள ஒரு ஃபில்டர் செட் பண்ணோம். அங்கே 500 மைக்ரான், இங்கே 300 மைக்ரான். அதுக்கப்புறம் வெளியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சது இதுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஆமாம்மா. அப்புறம் வெளியில ஒரு 100 மைக்ரான் செட் பண்ணோம். அப்போ 100 மைக்ரான் அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு தொட்டியில கலெக்ட் பண்றோம். கலெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா மற்ற எல்லா இரிகேஷன் சிஸ்டம் 150 மைக்ரான் ஹோல்ஸ் இருக்கும். மினிமம் 150 மைக்ரான், இன்லைன்னால 150 மைக்ரான் இருக்கு. 100 மைக்ரான் வரைக்கும் ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அடைக்காம போயிடும். அந்த தொட்டியில ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு கொண்டு போய் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா வெஞ்சுரி சிஸ்டம் இங்க ஒர்க் ஆகாது. வெஞ்சுரி வந்து கன்வர்ஜன் டைவர்ஜன் நாசில் நீங்க வால்வை க்ளோஸ் பண்ண தான் சக்ஷன் நடக்கும். அப்போ அது யூனிஃபார்ம் ஃப்ளோ இருக்காது அங்க. அப்போ இங்க வந்து ஒரு ப்ரெஷர் பம்ப், அங்க 2 பார்ல கிணத்து மோட்டர் ப்ரெஷர் இருக்குன்னா இங்க 4 பார்ல ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப் நாங்க டிசைன் பண்ணி செஞ்சு அதன் மூலம் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்றோம். இப்போ நம்ம கார் வாஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி எவ்வளவு ஃபோர்ஸ் இன்ஜெக்ட் ஆகுது அந்த அளவுக்கு கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ எப்பெல்லாம் தண்ணி போகுதோ அப்பெல்லாம் இதைய வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு நாளைக்கு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து 6000-லேருந்து 8000 லிட்டர் நம்ம இதை உற்பத்தி பண்றோம். நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்றோம். உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி நடந்துட்டே இருக்கும். டெய்லி வரதை டெய்லி உற்பத்தி பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம தண்ணி 7 நாளைக்கு ஒருக்கா தான் கொடுக்குறோம். நம்ம தண்ணி எப்பெல்லாம் கொடுக்கும்போது அப்போ உரமா கொடுக்கணுங்கிறது தான் இந்த இது. ஏன்னா நம்ம அங்க கரிமச்சத்து, மற்ற பயிர்கள், இத்தனை பயிருக்கு தேவையான சத்து எல்லாமே வந்து நம்ம தண்ணியோட உரம் சேர்ந்து போறதுனாலதான் அதனோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. இதுக்கு வந்து இதுலயும் மீத்தேன் டெவலப் ஆகும். அந்த நம்ம வெளியிலேருந்து ஏர் கொடுத்து அந்த மீத்தேனை ரிலீஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் நம்மளுக்கு கேஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பயோ கேஸ் எடுக்கிறோம். இங்க இருக்கிறவங்க வந்து இதுலேருந்து பயோ கேஸும் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து இங்க தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்காக அந்த கேஸ் போகுதுங்க. அது அந்த யூனிட்டுங்களா? அது அந்த பயோ கேஸ் அந்த யூனிட். ஓகே. இப்போ இதுல மேல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் நல்லா ஃபார்ம் ஆகி இது பூரா பாக்டீரியாஸ் நல்லா நொதிச்சு
ரெடியா ஒரே நாள்ல அது நொதிச்சு வந்துருங்களா இல்ல எப்படிங்க? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 21 நாள் ஆகும், அப்புறம் டெய்லியும் நோச்சிரும். ஏன்னா நம்ம வந்து முழுசு எடுக்க மாட்டோம், இது மேல வந்து மேல இருந்தா எடுப்போம். மேல இருந்து எடுப்போம். இது மொத்தம் ஒரு 4.5 அடி ஹைட்டு, 1.5 அடிக்கு மட்டும்தான் வெளியே எடுப்போம். 65% அப்படியே நிறுத்திடுவோம், நம்ம எடுக்கவே மாட்டோம். அப்போ மீதி மறுபடியும் 10,000 லிட்டர் இன்னைக்கு ஆட் பண்றாங்க சாயந்தரம்னா அடுத்த நாள் அது ரெடி ஆயிரும். ஏன்னா இப்போ நம்ம இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய விவசாயிக ஒரு 10 மாடு 20 மாடு இருக்குது, ஒரு 50 மாடு இருக்குது, அந்த மாதிரின்னா இந்த மாதிரி போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அதை உற்பத்தி செய்ய முடியும். சின்ன விவசாயிகள் 1 ஏக்கரா 2 ஏக்கரா 1 மாடுங்களுக்கு இவ்வளவு பெருசு தேவையில்லை, இந்த அமைப்பு தேவையில்லை. கவு ஹாஸ்டல் இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஆமா 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 ஆமா. ஏன்னா நம்ம இன்னைக்கு சாணி வந்து வாஷ் பண்ணி விட்டா போதும், ஷெட்ல இருந்து எடுக்கவே வேண்டாம், கழுவி விட்டாங்கன்னா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகி சுவிட்சை போட்டாங்கன்னா நேரா வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும். எல்லாமா அது எப்படின்னு அப்படியே காமிச்சிருங்களா? ஒரு கழுவி விட்டதுல இருந்து இது எப்படி வருது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு பாத்திரலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு தொழுவத்திலிருந்து கழுவி விடுற தண்ணி, சாணம், கோமியம் எல்லாமே வந்து இந்த தொட்டிக்கு வந்துடும். கீழே ஒரு பைப் லைன் இருக்கு, ஒரு 6 இன்ச் பைப் இருக்கு, அது வழியா நம்ம கழுவி விட்டோம்னா எல்லாமே இந்த தொட்டிக்கு வரும். இந்த தொட்டிக்கு வர்றதை நம்ம ஒரு அஜிடேட்டர் வச்சு நல்லா கலக்கிறோம். சாணம், கோமியம், தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்றதுக்காக கலக்கிறோம். கலக்கிட்டு ஒரு ஸ்லரி பம்பு மூலியமா நம்ம வந்து அந்த டீவாட்டரிங் மெஷினுக்கு கொடுக்குறோம். அந்த மிஷின் இதுலேருந்து வர ஸ்லரியை சக்கை தனியாக பால் தனியாக பிரிச்சிருது. அந்த மிஷின் எடுத்தது போக மீதி தண்ணி தான் இங்கே வருது. அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷினை எடுத்துக்கும். எடுத்தது போக தண்ணி மீதி இங்கே வருது. அந்த சைடு பவுடர் விழுந்துடும், சாணி அந்த சக்கை நம்ம வீட்டுக்கு புளிஞ்ச எப்படி சக்கை அந்த மாதிரி சக்கை விழுந்துடும். தண்ணி வந்து இந்த தொட்டியில் விழுகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தொட்டியில் விழுந்துட்டு இருக்குது. இங்கே விழுகிற இந்த சாணி பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் நொதிக்க வச்சு அமிர்த கரைசலாக மாற்றி அதையும் மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டேங்க்ல கலெக்ட் பண்ணுறோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மொத்த செட்டப், இந்த மொத்த ப்ராசஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டன் காப்புரிமை வாங்கி இருக்கிறோம். நம்ம இப்போ கண்டுபிடிச்சதுக்காக இது நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சதுக்காக காப்புரிமை நம்ம வாங்கி இருக்கோம். வெளியிலயும் இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்குறீங்க? பண்றோம். வெளியில் நிறைய விவசாயிகள் இன்னைக்கு பண்றோம். ஒரு 50-60 யூனிட் பண்ணோம். பெரிய விவசாயி 200 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பண்ணோம். அவங்களுக்கெல்லாம் அந்த வேஸ்ட் டிஸ்போசலே பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பயோகேஸ் பிளான்ட் போட்டு அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனு அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ மினிமமா இதை பண்றதுக்கு மினிமம் காஸ்ட் எவ்வளவு பண்ணலாம்? மினிமம் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா பண்ணலாம். மினிமம் ஒரு 5 ஏக்கரா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்தா போதும். அந்த அளவுக்கு இருந்தா கூட மினிமம் அளவுல பண்ணலாம். இந்த ஒரு தொட்டி 1 2 இந்த 2 தொட்டி இருந்தா போதுமா? 3 தொட்டி கடைசியா கலெக்ட் ஆகிறதுக்கு ஒரு தொட்டி. இதுல இருந்து கலெக்ட் ஆகிறதுக்கா? ஆமா, ஃபைனலா கலெக்ட் ஆகும். இதுல இருந்து ஃபைனலா போய் கலெக்ட் ஆகிறதுக்கு ஒரு தொட்டி. பாத்தீங்கன்னா அந்த பயோடைஜஸ்டர் பெரிய தொட்டியில இருந்து நல்லா நொதிச்சு ரெடியான அமிர்த கரைசல் வந்து இங்க கலெக்ட் ஆயிட்டு இருக்குது. இதுதான் ஃபைனலா கலெக்ட் ஆகிற டேங்க். இப்போ 2 பைப்லையுமே ஃபில்டர் ஆகி வர்றதை இங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்குது. இந்த பம்பு மூலியமா கொண்டு போய் எங்க கிணத்துடைய டெலிவரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஹை ப்ரெஷர்ல இது போய் அது கூட இன்ஜெக்ட் ஆகி தண்ணி கூட கலந்து போய்க்கும். ஸோ எப்பெல்லாம் தண்ணி போகுதோ அப்பெல்லாம் இது ஆன் பண்ணோம்னா இது மிக்ஸ் ஆகி போய்க்கும். இல்லை அது ஆட்டோமேட்டிக் பண்றதுனால சிங்க்ரனைஸ் பண்ணி டைமிங் போட்டு மேட்ச் பண்ணிடலாம். அப்போ நம்ம தண்ணி எப்பெல்லாம் போகுதோ அப்போ உரம் கலந்து போயிட்டு இருக்கு. வர யூரின் சாணம் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து வாஷ் பண்ணி விட்டோம்னா இந்த ஒரு கட்டுற வழியாக இங்கே கீழே பைப் இருக்குது, கீழே ஒரு 6 இன்ச் பைப் கொடுத்துருக்குது. இது வழியாக வந்து கலெக்ட் ஆகி நம்ம அந்த முதல்ல சொன்ன டேங்க்குக்கு போயிடும். இது வந்து ஈஸியாக நம்ம டெய்லியும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஷெட்டு சுத்தமாக இருக்கும். சாணம் அல்லணுங்கிறதும் கூட கிடையாது. ஸ்லோப் அதுக்கேதாலும் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஸ்லோப் அதுக்காக சும்மா 1 இன்ச் ஸ்லோப் இருக்கு, கீழேயும் பைப் கொடுத்துருக்கு. அதுல கலெக்ட் ஆகி நேரா பைப் வழியா அங்க போயிடும். இப்போ நம்ம இந்த கழிவுட்டதெல்லாம் பார்த்தோம். இவ்வளோ ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு எவ்வளோ பொருள் செலவாச்சு? டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருக்கு அதுல? சரி, இதுல பொருள் செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பண்ணைக்கு தகுந்த மாதிரி அமைச்சிருக்கிறோம். நம்ம பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு இந்த அமைப்பு, அந்த மெஷின், மோட்டர் இதெல்லாம் அமைப்பு ஏற்படுறதுக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். எப்போ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க? இது கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணணும். நம்ம இது 4-5 லட்சம் ரூபாய்ங்கிறத விட இன்னைக்கு நம்ம கிட்ட சாணி இருக்குது. மாட்டு சாணம் நம்ம எடுத்து போட்டுக்கிறாங்க. ஒரு 100 லோடு சாணி இருக்குது அப்படின்னா
நம்ம சாணியை இன்னைக்கு கொண்டு போய் போடுறதுக்கு வந்து ஒரு லோடுக்கு 2000 ரூபா 2500 கேட்கறான் டிராக்டர் ஆள் கூலி. ஓகே. ஒரு வருஷத்துக்கு ஒரு விவசாயி அதுக்காக மட்டுமே 2.5 லட்சம் ரூபா செலவு பண்றாங்க. அப்படி எல்லாம் சைட்ல போயிட்டு இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு செலவு. ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா இது 10 வருஷமோ 20 வருஷமோ இதுல நம்ம வேற எந்த செலவும் ஒன்றும் கிடையாது. இதுல வேற ஒன்றும் பெரிய மெக்கானிசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்களா? மெக்கானிசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல வந்து நம்ம கலக்கிறோம், கையில கலக்க போல ஒரு அஜிடேட்டர் வச்சு பிளேடு வச்சு நல்லா கலக்குறோம். அதுல ஒரு ஸ்லரி பம்ப் வச்சு ஒரு மெஷினுக்கு கொடுக்குறோம். அந்த மெஷின் வந்து சக்கை தனியா பால் தனியா பிரிக்குது. அந்த மெஷின் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். அது நம்மளுக்கு டிசைன் பண்ணதா? அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி மெஷின் இருக்குது. நம்ம இந்த நாட்டு மாட்டுக்கு தகுந்த மாதிரி சில மாடிஃபிகேஷன் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஏன்னா அது நாட்டு மாடுனா ஒரு மாதிரி, ஆட்டு புழக்கினா ஒரு மாதிரி, ஹெச்எஃப் ஜெர்சி மாடுனா அந்த சாணம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அது புளிஞ்சு வரணும் அப்படிங்கிறத நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். இதுல இன்னொரு ப்ரெஷர் பம்ப் வச்சிருக்கிறோம். அது வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஹை ப்ரெஷர்ல போறாங்க. அந்த மாதிரியான ஒரு பம்ப் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய வேலையை எளிதாக்குது. ஆளே இல்லைனாலும் நம்மளால இதை கொண்டு போய் தோட்டத்துக்கு சேர்த்த முடியும். ஒரு 10 ஏக்கரும் பாய்ச்சிட முடியும். 10 ஏக்கரும் பாய்ச்சிட முடியும். இது வெளியிலயும் நம்ம விற்பனை செய்யறோம். விற்பனை செய்றீங்களா? செய்யறோம். மற்ற விவசாயிகள் வந்து இந்த டிராக்டர்ல டேங்கர்ல வாங்கி அவங்க கொண்டு போய் மாடு இல்லாதவங்க. அது எப்படி என்ன அளவுல கொடுக்குறீங்க? நம்ம 1000 லிட்டர் 2000 லிட்டர் அந்த மாதிரி. அது வெறும் நம்ம 3 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 1 லிட்டரே 3 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். தண்ணியே 20 ரூபா சொல்றாங்க, 3 ரூபாய்க்கு. அவங்க என்னன்னா நம்ம அதை பழகணும். அவங்க அட்லீஸ்ட் அதை கொடுத்து அவங்க பழகணும். எந்த அளவு எஃபெக்டிவா இருக்கு. அப்போ நம்ம இதை கொடுத்தோம்னா நல்லா இருக்கும், நம்மளும் இயற்கை விவசாயத்துக்கு மாறலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். அதுக்காக நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு தேவையை விட அதிகமா தான் இருக்குது. நிறைய மாடுகளுக்குன்னா தேவையை விட அதிகமா தான் இருக்குது. அப்ப நம்ம அதுக்காகவும் நம்ம கொடுக்குறோங்க. இதுல என்ன அந்த அமிர்த கரைசல் மட்டும் ரெடி பண்றீங்களா, இல்ல என்ன என்ன உரம் கிடைக்குது இதுல? அமிர்த கரைசல் மட்டும்தான். ஓகே. அமிர்த கரைசல் மட்டும். இந்த உரத்தை வந்து இந்த 10 ஏக்கருக்கும் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து விளைச்சல் அதிகமா இருக்கு? ஸோ வேற உரங்கள் கொடுக்குறீங்களா, இது மட்டுமே போதுமானதா இருக்கா? நம்ம இது மட்டும் தான் கொடுக்குறோம், வேற எந்த உரம் கொடுக்கறது இல்லை. நம்ம மீன் அமிலம் கொடுக்குறோம், மாசம் ஒருக்கா மீன் அமிலம் கொடுக்குறோம். இந்த உரம் மட்டும்தான் மேஜரா இதுதான் கொடுக்குறது. நம்ம மண்புழு உரம் உற்பத்தி செய்யறோம், ஆனா நம்ம பயன்படுத்துறது வெளியில விற்பனைக்கு தான் கொடுத்துறோம் மண்புழு உரம்லாம். ஏன்னா நம்மளுடைய உர பயன்பாடு, இந்த உர மேலாண்மை வந்து விவசாயி பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் 10 கூட 20 கூட சாணமோ கோழி எருவோ ஒரு மரத்துக்கு அடியில கொட்டிட்டு வந்துருவாங்க. அது வெயில் மழைக்கெல்லாம் காஞ்சு வேஸ்டா போய், ஏன்னா முழுசு மரம் எடுத்துக்க முடியாது. ஒரே டைம்ல முழுசு சாப்பிட முடியாது. நான் இன்னைக்கு 4 இட்லி சாப்பிடணும்னா 4 இட்லி தான் சாப்பிட முடியும். நான் 40 இட்லி ஒட்டுக்கா சாப்பிட்டு மீதி 30 நாள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கன்னா முடியாது. அதே மாதிரிதான் மரம். ஸோ மரத்துக்கு ஒரு தொடர்ந்து உரம் கொடுக்கறது மட்டும்தான் சரியான முறை. இன்னைக்கு அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூரியாவே நேனோ யூரியா லிக்விடா வந்துடுச்சு. அப்ப நம்ம தண்ணியில உரம் கொடுக்கறது தான் ஈஸி. இனிமேல் சாலிடா கொண்டு போய் கூடியா போடுறதுக்கு ஆட்களும் கிடையாது. இந்த இதெல்லாம் கஷ்டம் கூட, நேர விரையும் அதிகமாகும். அப்ப இது வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கும்பொழுது அதனோட விளைச்சல் வந்து அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 123 காயிலிருந்து 156 காய் வரைக்கும் இன்னைக்கு விளைச்சல் அதிகமாயிருக்கு. ஒரு மரத்துக்கு ஆண்டுக்கு விளைச்சல் அதிகமாயிருக்கு. மண்ணுடைய அங்க கரிமச்சத்து 0.3 2.58 ஆயிருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இதுதான். மெயின் காரணம் இந்த நம்ம முதல்ல ஜீவாமிர்தம் செஞ்சோம், அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் ரெண்டுமே பண்றோம். அமிர்த கரைசல் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். ஜீவாமிர்தம் பக்கத்துல இருக்குங்களா? ஜீவாமிர்தம் பக்கத்துல இருக்கு. ஓஹோ, அதுவும் இதே மாதிரியா எப்படி ரெடி பண்றீங்க? அதையும் ஆட்டோமேட்டிக்கா பண்றோம். அது நம்ம பூனேல அதுக்கான இது உற்பத்தி பண்றாங்க. அவங்க கிட்ட அந்த மெஷின் வாங்கிட்டு வந்து இங்க நம்ம பண்றோம். அது எப்படின்னு பாத்திரலாம். அடுத்த பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது வந்து ஜீவாமிர்தம் யூனிட். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஜீவாமிர்தம் செய்யறோம், 200 லிட்டர் பேரல்ல செய்யறோம், அதை கலைக்கு கொண்டு போய் ஊத்துறதுல பல பிரச்சனை இருக்குது. இது இந்த சிஸ்டம் வந்து பூனேல தயாரிக்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாணம், கோமியம், சர்க்கரை, மாவு, ஒரு கைப்பிடி மண் மேலே இருக்கிற ஒரு மிஷின் கலைக்கு உள்ள போட்டோம்னா இது வந்து ஒரு 3 நாள்ல ஜீவாமிர்தம் ரெடி ஆயிரும். இதுல 3-4 ஸ்டேஜா வந்து ஃபில்டர் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர்டு ஜீவாமிர்தமா வரும். கம்ப்ளீட்டா வந்து 100 மைக்ரான் அளவுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். அப்போ இந்த ஃபில்டர் ஆகி வர்றது எங்கேயுமே அடைக்காது, நம்ம தண்ணியில போயிடும். அது உள்ள இருக்கிற கசடுகளை மறுபடியும் மோட்டர்ல இருந்து வர்ற லைன் கொடுத்துருக்குது. பேக் வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷம்ல நம்ம கிளீன் பண்ணிடலாம். கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ட்ரம் அங்கே தனித்தனியாக வச்சுக்கலாம். அது சார்
அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் டீகம்போசர் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேம் தயாரிக்கிறோம். மற்ற பாக்டீரியாஸ் எல்லாம் வேணுங்கிறத தயார். அது தனி. இப்ப ஜீவாமிர்தம் இது மட்டும் தான். ஜீவாமிர்தம் இது மட்டும். சார் இப்போ உங்களுடைய அந்த அமிர்த கரைசலுடைய அந்த பயோடைஜஸ்டர் செட்டப் பார்த்தோம், அப்புறம் இந்த ஜீவாமிர்தம் செட்டப் பார்த்தோம். ஒரு இயற்கை விவசாயம் அதுவும் ஒரு 10 ஏக்கருக்கு மேலே பண்ணும்போது இப்படிலாம் ஸ்மார்ட்டாக யோசிச்சா மட்டும்தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய அந்த 10 ஏக்கர் பண்ணையை லாபகரமாக நடத்துறதுக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் வேல்யூ ஆடர் தான். எல்லா விதமான ப்ராடக்ட், அதாவது உதாரணத்துக்கு ஆட்டு சாணத்தை கூட நான் வேல்யூ ஆடர் பண்ணி உரமாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னென்ன விஷயங்களில் வேல்யூ ஆடர் பண்ணுறீங்க? கம்ப்ளீட்டாக உங்கள் பண்ணையில் என்னென்ன வேல்யூ ஆடர்லாம் இருக்குது, அது எப்படி லாபகரமாக இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம இதுல இருந்து இங்க வர்றது எதுவுமே வந்து வியாபாரிகளுக்கு கொடுக்கறது இல்லை. முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ தென்னைன்னு பார்த்துட்டிங்கன்னா, தென்னையிலேருந்து காய் விழுகிறத எடுத்து தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அது வந்து மேஜராக வந்து அது ஒரு லாபகரமாக மாற்றுறதுக்கு அது எல்லாரும் தென்னங்கன்று உற்பத்தி பண்ண முடியுமானா முடியாது. நம்ம அதுக்கான மரம் அந்த வயசு வந்திருக்கணும். நம்ம இந்த மாதிரி கேட்பாங்கன்னா அந்த மாதிரி நம்ம 45 வயசு மரங்கள்னால தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறோம். தென்னங்கன்றுகள் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்க? தென்னங்கன்று வருஷத்துக்கு ஒரு 10,000 to 15,000 கன்றுகள் உற்பத்தி பண்ணுறோம். இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறோம். அது நம்ம அதுக்கு லைசன்ஸ் எடுத்து நம்ம வந்து முறையாக வந்து கீழே விழுகிறதையும் மரம் செலக்ட் பண்ணி அந்த மரத்துலேருந்து எடுத்து அதையே தண்ணியில் ஊற வச்சு அதே மறுபடியும் நம்ம மண்ணிலேயே எடுத்து போட்டு முளைக்க வச்சு அதை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். ஒரு தென்னங்கன்று எவ்வளோ ரேட்டு? நம்ம வந்து இப்போ 120 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஒரு தென்னங்கன்று 120 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஏன்னா 20 ரூபா தேங்காயை நம்ம 120 ரூபாயா மாற்றோம். எவ்வளோ நாள் ஆகுது சார்? 6 மாதம் ஆயிரும். 6 மாதம். அது ரொட்டீன் ப்ராசஸ் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துகிட்டே இருக்குது. அதுல ஏதோ ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வராது. அதுல உங்களுக்கு ஒரு 80% தான் உங்களுக்கு முளைக்குங்க. 100 காய் போட்டோம்னா 80 காய் முளைக்கும். அது 20% ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தென்னம் பூ உற்பத்தி பண்ணோம். இன்னைக்கு விலை அதிகமா இருக்கறதுனால பூ சாப்பிட்றவங்க கம்மியாயிடுது. தென்னம் பூ உற்பத்தி பண்றோம். பால் கொப்பரா பண்றோம். வட மாநிலங்கள்ல இன்னைக்கு அதைய வந்து கோயிலுக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறாங்க. பால் கொப்பரா பண்றோம். கொப்பராவே வந்து பால் கொப்பரான்றது முழு கொப்பரா ரெண்டா உடைக்காம முழுசா பால் மாதிரியே இருக்கு. பால் மாதிரியே இருக்கு. அதை எதுக்கு யூஸ் பண்றாங்க சார்? அது வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல அதுலதான் விளக்கே போடுவாங்க. கோயில்ல சிவன் கோயில் விளக்கே அதுலதான் போடுவாங்க. சாப்பிட்றதுக்கு அதைத்தான் பயன்படுத்துறாங்க. நிறைய பண்டிகைகள்ல அவங்களுக்கு மேஜரா பால் கொப்பரா தான் பயன்படுத்துறது. அவங்க இந்த கொப்பரா பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது கெடாம இருக்கும். ஏன்னா ஓபன் பண்ணாதனால அப்படியே நல்லா இருக்கும். அப்புறம் ஆயில் பண்ணுறவங்க மரச்செக்கு வச்சுக்கிறவங்களுக்கு கொப்பரா பண்ணி கொப்பராவும் கிலோ கணக்கில் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் நம்மளே இங்கே ஆயில் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் பண்ணுறோம். அப்புறம் நம்ம இந்த சோப்பு பண்ணுறோம். அதுலேருந்து மீது தேங்காய் எண்ணெயில் சோப்பு என்னென்னலாம் முடியுமோ எல்லாம் தேங்காயை பொறுத்தளவு பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை. இன்னைக்கு வாழை பெரிய நஷ்டம். ஏன்னா தாறு சீசனுக்கு 100 ரூபா 200 ரூபாய்க்கு தான். இன்னைக்கு 100 ரூபா 200 ரூபாய்க்கு தான் தாறு விற்கிது. நம்ம நிறைய வாழைகளை வச்சு முயற்சி பண்ணோம். இப்போ கற்பூரவள்ளி மட்டும் வச்சிருக்கிறோம். கற்பூரவள்ளி மட்டும்தான் அந்த உலர் வாழைப்பழம் தயாரிக்கிறதுக்கு ஒரு உகந்த வாழை ரகமாக இருக்குது. அதனால வந்து அதை வச்சிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தார் பழுத்ததுக்கப்புறம் இயற்கையாக விளைஞ்சதை பழுத்ததுக்கப்புறம் எடுத்து சோலார் ட்ரையர் நம்மளே வச்சிருக்கிறோம். சோலார் ட்ரையரில் ஒரு 5 to 7 நாட்கள் காய வச்சோம்னா அந்த பழம் வந்து நல்லா ட்ரை ஆயிரும். ஒரு 10% தான் மாய்ச்சர் இருக்கும். வாழைப்பழத்தை காய வச்சிடுறீங்க? வாழைப்பழத்தை காய வச்சிடும். முழுசாக காய வைக்கிறோம், கட் பண்ணி காய வைக்கிறோம். அந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் எலுமிச்சம்பழம் சாரை சேர்க்கிறோம் கொஞ்சம் புளிப்புக்காக. அது ஒரு வெரைட்டி. பிளைன் ஒரு வெரைட்டி, எலுமிச்சம்பழம் சாறு ஒரு வெரைட்டி. அப்புறம் குழந்தைகளுக்காக அதில் நேச்சுரலாக அந்த சாக்லேட் கோட்டிங் பண்ணுறோம். அதை நம்ம கொடுத்து கோட்டிங் பண்ணி வாங்கிக்கிறோம். மேலே ஒரு லோயர் மட்டும் சாக்லேட் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க பழம்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் காய வச்சா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேரிச்சம்பழம் வாழைப்பழத்தை காய வச்சாலே இவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியும். ஆமாம். எதுக்காக அப்படின்னா வாழைப்பழம் தாருன்னா இன்னைக்கு நம்ம கொண்டு போய் விற்றே ஆகணும். விவசாயி டைம் அவ்வளோதான், லிமிட் அவ்வளோதான். பழுத்து வீணாக போயிடாது, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி இதை பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு 3 மாதம் to 6 மாதம் அந்த பொருளை வச்சுக்கலாம். லைஃப் கிடைக்கும். நம்ம வச்சு விற்க முடியும். இது நம்ம பகுதியில் அதிகமாக பயன்படுத்தலினாலுமே வெளிநாட்டில் நிறைய டிமாண்ட் இருக்கு. நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அங்கெல்லாம் வாழைப்பழமே கிடையாது.
அப்போ அவங்களுக்கு இதற்கான தேவைகள் அதிகம். இங்க வேணா வாழைப்பழமே கிடைக்கிறனால எதுக்கு ட்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனா ட்ரை பண்ணா அது ஒரு டேஸ்ட். அது இப்ப நிறைய சாப்பிட்டு பார்த்தோமே எரிச்சம்பழம் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. கண்டிப்பா அந்த இனிப்பு சுவை அதிகமாயிடும். அது என்ன ஒரே பிரச்சனைனா இயற்கையா விளையிறத மட்டும்தான் அந்த மாதிரி செய்ய முடியும். செயற்கையா விளையிறத நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அதுல யூரியா பொட்டாஸ் கலந்துருப்பாங்க. அப்ப அந்த பழத்தை வந்து நீங்க காய வச்சு இது பண்ணும்போது உப்புத்தன்மை அதிகமாயிரும், இனிப்பு வராது. அப்புறம் அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து இது அந்த மெத்தடுக்கு பண்றோம். அது கிலோ ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப 5 கிலோ வாழைப்பழம் போட்டோம்னா 1 கிலோ கிடைக்கும். இப்போ 1 கிலோ 500 ரூபாய். அப்போ ஒரு தார்ல மீறி 20 கிலோ தார் 25 கிலோ தார்னால அதுல இருந்து நம்ம ஒரு 4 கிலோ எடுக்கலாம். 4 கிலோ வந்து 2000 ரூபாய் ஆச்சு. அப்போ 200 ரூபா தாரை 2000 ரூபாயா மாற்ற முடியும். அதுக்கான உழைப்பு இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும், எல்லாமே இருக்குது. பட் நம்மளுக்கு ஒரு நல்ல பிரீமியம் பிரைஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம எப்போ வேணாலும் விற்கலாம். முக்கியமா எப்போ வேணாலும் விற்கலாம். அந்த மாதிரி வாழை பழத்துல அது பண்றோம். இப்போ முருங்கை உள்ள வச்சிருக்கிறோம். முருங்கையில வந்து முருங்கை பொடி பண்றோம், முருங்கை சாத பொடி பண்றோம், சூப்பு பொடி பண்றோம், முருங்கை காயிலிருந்து எண்ணெய் எடுக்கிறோம். இல்ல முருங்கை தலை மிச்சமாச்சு சீசன் ஒண்ணுமில்ல கோழிக்கு ஆட்டுக்கு போடுறோம். எதுவுமே இங்க வேஸ்டோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய செய்யறோம். அது எல்லாம் இல்லாம நம்ம வந்து இங்க ஒரு ஃபார்ம் ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கிறோம். இங்க விளையிற பொருட்கள் நீங்க பண்ற வேலையோட சேல் பண்றதுக்கா இல்ல எப்படி? நம்ம சேல் பண்றதுக்கு இங்க ஒரு ஃபார்ம் ஸ்டோர் வச்சிருக்கோம். என்னடா ஃபார்ம்ல ஸ்டோர் ஓடுமா ஒரு கேள்வி. ஃபார்ம்ல எப்படி ஸ்டோர் இல்லை, நம்மளுக்கு இங்கே விசிட்டர்ஸ் மாதம் ஒரு 300 பேர் நம்ம வர்றாங்க, பயிற்சி கொடுக்குறோம், மற்ற இதுக்காக பார்க்க வர்றாங்க. அதே நம்மளுக்கு ஒரு பெரிய சோர்ஸ். அது இல்லாமல் எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் ஆகிப்போச்சு. அவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணால் நம்ம கொரியர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்படிங்கும்போது ஃபார்ம் ஸ்டோர் எதுக்காகனா நம்மளுடைய பொருள் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். வாடகை கிடையாது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கிடையாது, அதுக்குன்னு தனி ஆட்கள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டு போய் டவுன்ல பெரிய கடை போட்டு ஏசி மாட்டி எல்லாம் பண்ணி பார்த்தா 6 மாசத்துல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மிகப்பெரிய ஃபெயிலியர். ஏன்னா அவங்க அந்த சிட்டியில அதை ரன் பண்றது கஷ்டம். இப்போ எங்ககிட்ட ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு காய்கறி வெண்டைக்காய் வாங்குறாங்கன்னா அவங்க 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 120 ரூபாய்க்கு வித்தாலுமே நஷ்டம் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ரன்னிங் காஸ்ட் வந்து அதை விட அதிகமாகுது. முக்கியமாக நம்ம ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம், எல்லா விவசாயிகளுக்கும் மார்க்கெட்டிங் தான் பெரிய பிரச்சனை. உற்பத்தி பண்ணிடுறோம், குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணிடுறோம். குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் யாரோ ஒரு வியாபாரி வந்து அதெல்லாம் என்னங்க எல்லா தேங்காயும் ஒன்று தேங்காய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் இதுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது அதனோட மன வலி வந்து ரொம்ப அதிகம், கை விட்டுரும். இந்த விற்பனைக்கு நம்ம முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும், நம்ம ஆலோசனை முடிஞ்ச அளவு உற்பத்தி செய்யறதை 20 கிலோமீட்டருக்குள்ள அழைச்சிடும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் மற்ற பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்றோம். இதே வந்து மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குறோம், அங்க உற்பத்தி பண்றவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க கிட்ட இருந்து அரிசி வாங்குறோம், அவங்க கிட்ட இருந்து உளுந்து வாங்குறோம், அவங்க கிட்ட இருந்து துவரம் பருப்பு வாங்குறோம். நீங்க என்னெல்லாம் உற்பத்தி பண்றீங்களோ என்கிட்ட கொடுங்க, நான் என்னெல்லாம் உற்பத்தி பண்றேனோ பண்ண. என்ன கேக்குறீங்க, பழம் கேக்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பருப்பு இருக்கா, அரிசி இருக்கா அப்படின்னு. இப்போ நம்மள மாதிரி விவசாயி ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன மூலையில நல்லா பண்றவங்க ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய பொருள்களை இங்க வச்சிருக்கிறோம். அப்போ இங்க வந்தாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் வந்து இங்க கிடைக்கும். நம்ம வந்து அதை கொடுக்குறோம், நல்ல தரமான பொருள். அவங்க விற்பனைக்கு நம்ம ஒரு உதவி செய்யறோம். அதுக்காகவே அந்த ஸ்டோர் இது இல்லாம வந்து மாட்டுல இருந்து, நாட்டு மாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா விபூதி பண்றோம் மேஜரா. ஏன்னா இன்னைக்கு வெளியில கிடைக்கிற விபூதி வந்து முழுசும் கெமிக்கல் தான். அது வந்து நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து உற்பத்தி பண்றதுல, நாட்டு மாட்டு சாணத்துல உற்பத்தி பண்றது ஒரிஜினல் விபூதி. அது வந்து அமாவாசை பௌர்ணமி அதுக்கெல்லாம் காலம் பார்த்து அதை அடுப்பு போட்டு வேக வச்சு அதை மறுபடியும் எடுத்து மறுபடியும் அரைச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். நிறைய இன்னைக்கு கும்பாபிஷேகம் அந்த மாதிரிக்கு 50 கிலோ 100 கிலோ ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கிறாங்க, மொத்தமாக கூட வாங்கிக்கிறோம். பாக்கெட் பண்ணியும் கொடுக்குறோம். விபூதி பண்றோம், அதுல இருந்து தூபம் பண்றோம். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் விழுகிற கோமயத்தை காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கோமயத்தை பிடிச்சி அதை டிஸ்டிலேட் பண்ணி அர்க்கு தயாரிக்கிறோம். இது வந்து இன்னைக்கு கேன்சருக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. அது அர்க்கு தயாரிக்கிறோம், விளக்கு தயாரிக்கிறோம்,
இந்த மாதிரி இதுலேருந்து நிறைய பொருள்கள் மாட்டிலிருந்து நம்ம செய்கிறோம். அதுபோக அந்த சாணத்திலிருந்து நம்ம அமிர்த கரைசல் விற்கிறோம், ஜீவாமிர்தம் விற்கிறோம், மண்புழு உரம் தயாரிக்கிறோம், நாட்டு மாட்டு மண்புழு உரம் தயாரிக்கிறோம். ஏன்னா நிறைய வெளியில் கிடைக்கிறது ஃபுல்லாக அந்த கலப்பின மாடுகளுடைய மண்புழு உரம். மண்புழு உரம் தயாரிக்கிறோம். மண்புழு உரத்துல 10 வகையான மண்புழு உரம் தயாரிக்கிறோம். மண்புழு உரம், அது கூட அசோஸ்பைரிலம் கலந்து ஒரு உரம், சூடோமோனாஸ் கலந்து உரம், விரிடி கலந்து ஒரு உரம், வேம் கலந்து ஒரு மண்புழு உரம். இந்த மாதிரி அவங்களுடைய தேவையை பொறுத்து பயிரை பொறுத்து நிறைய தயாரிக்கிறோம். ஆட்டோட புழுக்கையிலிருந்து ஒரு கலப்பு உரம் தயாரிக்கிறோம். ஆட்டு புழுக்கை, தென்னைநார் கழிவு, நம்ம மண்புழு உரம், இந்த அமிர்த கரைசல் இதெல்லாம் கலக்கி கம்போஸ்ட் மாதிரி தயாரித்து அது ஒரு உரமாக தயாரிக்கிறோம். முக்கியமாக வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு, தென்னைக்கு அந்த மாதிரி உரமாக தயாரிக்கிறோம். ஸோ இங்கிருந்து வர்ற அனைத்துமே ஒரு ப்ராடக்டாக ப்ராடக்டாக ஒரு 10 ஏக்கர் பண்ணை, அதுவும் பல பயிர்கள் பண்ணுற ஒரு பண்ணை இருந்தால் இவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியுமா, இவ்வளோ அதை லாபகரமாக மாற்ற முடியுமான்றது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து வேல்யூ ஆடரில் கவனம் செலுத்தணும், ஒரு விவசாயம் பண்ணுறவர் என்னென்னலாம் பண்ணணும் வேல்யூ ஆடரில்? ஒவ்வொரு விவசாயம் என்ன அவருடைய பொருளை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க வேல்யூ ஏதோ ஒரு வகையில் மதிப்பு கூட்டினா மட்டும்தான் அது சாத்தியம். அப்படின்னா மட்டும்தான் லாபம் இருக்குது. இல்லைன்னா இடைத்தரகர்கள் அவங்களுக்கான லாபத்தை எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. இதில் ஒன்றும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் இருந்தாலுமே அவங்க ஒரு நிறைய வெர்டிக்கல்ல ஒர்க் ஆகுறாங்க. ஒரு பெரிய கம்பெனி இருக்குது இன்னைக்குன்னா, பெரிய கம்பெனி பெட்ரோல் விற்கிறதா அதுக்கு வேலைன்னா, அந்த கம்பெனி இன்னைக்கு துணிக்கடை வச்சிருக்குது, மளிகை கடை வைக்குது, எல்லா கடை நிறைய வெர்டிக்கல். இப்போ எனக்கு இங்க தேங்காய் நான் அந்த ஒரே வெர்டிக்கல்ல மட்டும் இருந்தேன்னா அது தோல்வியில தான் போய் முடியும். தேங்காய் ஒரு இது, ஆடு ஒரு இது, கோழி ஒரு இது, உரங்கள் ஒரு இது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஒரு வெர்டிக்கல். ஸோ ஏதோ ஒண்ணுல ஏதோ ஒரு சின்ன சரிவு ஏற்படலாம். அப்போ அது மீட் அவுட் ஆயிடும். நிறைய வெர்டிக்கல் ஒர்க் பண்ண ஆகும்போது அது பேலன்ஸ் ஆயிடும். இது பன்னாட்டு நிறுவனத்துக்கு அதுதான் பாலிசி, சாதாரண விவசாயிக்கும் அதுதான். ஓகே சார், அதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணுறோம். ஓகே சார், ஒரு விவசாயிக்கு ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம், நேரடியாக சந்தைப்படுத்தல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொன்னீங்க. ஒட்டுமொத்தமாக உங்கள் பண்ணையை பற்றியும் நிறைய தகவலை முந்தைய காணொலியில் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களை பார்த்து இன்னொரு விவசாயி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினார்னா அதுதான் இந்த வீடியோட நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி. நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் கம்மிங் டிசம்பர் 19, 20, 21 3 நாள் ஈரோடு அக்ரி எக்ஸ்போ நடக்க போகுது. உங்கள் ஃபியூச்சர் அக்ரி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்.